பல வசை சொற்களை சொல்கிறார்களே என்று சொன்னார்கள். அதுதான் பெரியார் இன்னமும் வாழ்கிறார் என்பதற்கான அடையாளம். அறிவியல் என்பது நிலையானதல்ல, தொடர்ந்து வளரும். அறிவியல் அறிஞர்களை மதம் அழித்திருக்கிறது, மதவாதிகளை அறிவியல் அறிஞர்கள் ஒரு நாளும் அழித்தது. இந்தியாவும் பாகிஸ்தானும் விளையாடினால் இங்கே சில பேர் எதிரி நாடு நம்மோடு விளையாடுகிறது என்கிறார். விளையாட்டு என்னடா எதிரி நாடு இருக்கிறது? ஒரு பெண் சமூகம் அப்போதே வீறு கொண்டு எழுந்து விட்டது. அந்த திகில், அந்த ஆணவம் மனிதனுக்குள்ளே வரும். யாரோ ஒரு பெண்ணை பார்த்து நீ சுமங்கலி என்றால், யாரோ இன்னொரு பெண்ணை நீ அமங்கலி என்று சொல்லுகிறாய் என்று பொருள். மிக சுதந்திரமாக ஒரு பெண் தன் கருத்தை சொன்னாள். கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்தார் என்று தப்பாக படித்திருக்கிறோம். இன்றைக்கு கூட சிலர் கருப்பாக இருந்தால் பிசிறு எழுதுகிறார்கள், வெளுப்பாக இருந்தால் பிகர் எழுதுகிறார்கள். கூடியிருக்கிற பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கம். இதை நான் ஒரு கருத்தரங்கமாக கருதாமல் ஒரு வகுப்பை போல கருதுகிற காரணத்தால் மிகச் சரியாக இந்த புத்தகத்தினுடைய சாரத்தை சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை என்று நான் கருதுகிறேன். இது ஒரு பெரிய அறிவு முயற்சி. ஆவேசமாக எதிரிகளை தாக்கிக் கொண்டிருக்க வேண்டும் என்பதில்லை. திராவிடமணி அவர்கள், நீங்கள் எவ்வளவு பேசியிருந்தாலும் அந்த பேச்சு தான் எனக்கு பிடித்தமான பேச்சு என்று சொன்னார். நான் எப்போதும் பேசியதில்லை, இனியும் அப்படி பேச மாட்டேன். என் இயல்பை மீறி, என் வழக்கத்தை மீறி நான் பேசுவதற்கு கட்டாயப்படுத்தப்பட்டேன். தொடர்ந்து 3-4 நாட்களாக அத்தனை இடி சொற்களாலும் என்னை அவர்கள் தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். நான் சிரித்தபடியே அடுத்த வேலையை பார்த்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் அவர்களுக்கு அந்த ஒரே ஒரு வேலைதான் இருக்கிறது, நமக்கு 1000 வேலைகள் இருக்கின்றன. நாம் யாருக்காகவும் வேலை செய்யவில்லை, மக்களுக்காக வேலை செய்கிறோம். மக்களுக்கான பணிகளில் ஒன்றாகவே இந்த புத்தகத்தை பற்றி பேசுகிற இந்த பேச்சையும் நான் கருதுகிறேன். நண்பர்களே, இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிற ஜான் வில்லியம் டிராக்வெல் 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். அவரை பற்றிய குறிப்பு என்ன என்று கேட்டால் 5 சொற்களை கூகுள் சொல்லுகிறது. அதை படிக்கிற போதே எனக்கு வியப்பாக இருக்கிறது. சயின்டிஸ்ட், பிலாசபர், பிசிஷியன், ஹிஸ்டோரியன் அண்ட் போட்டோகிராஃபர். இத்தனையும் ஒரு மனிதனுக்குள் அடங்கி இருக்கிறது. ஒரு விஞ்ஞானியாக, ஒரு தத்துவாசிரியனாக, ஒரு வரலாற்று ஆசிரியனாக, ஒரு மருத்துவராக, ஒரு புகைப்பட நிபுணராக இருக்கிற காரணத்தால் தான் இத்தனை அறிவியல் செய்திகளையும் அவரால் உள்வாங்கிக் கொண்டு எழுதியிருக்க முடிகிறது. 1811 1882 வரைக்கும் அவர் வாழ்ந்தார். இந்த புத்தகம் முதலாக 1874 வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகம் வெளிவந்து 150 ஆண்டுகளுக்கு பிறகு எங்கேயோ வெளிவந்த புத்தகத்தை இந்த தென்கோடியில் பூமி பகுதியில் ஒரு மூலையில் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோமே, இதுவே இந்த புத்தகத்தின் சிறப்பு. ஐயா பெரியார் அவர்கள் இறந்து போய் 50 ஆண்டுகளுக்கு பிறகும் அவரை பற்றி பல வசை சொற்களை சொல்கிறார்களே என்று சொன்னார்கள். அதுதான் பெரியார் இன்னமும் வாழ்கிறார் என்பதற்கான அடையாளம். அதை போல சரியாக 150 ஆண்டுகள் முடிந்ததற்கு பிறகும் வேறு நாடு, வேறு இனம், வேறு பண்பாடு, வேறு மொழி, இந்த அரங்கில் நாம் கூடி அந்த புத்தகத்தை பற்றி பேசுகிறோம் என்பது இன்றைக்கும் அந்த புத்தகத்தின் தேவை என்ன என்பதை நமக்கு உணர்த்துகிறது. இந்த புத்தகத்தை மொழிபெயர்த்திருக்கிறவர் தொகுப்பாளர் பிரியா அவர்கள் சொன்னது போல தோழர் ஓவியா புதிய குரல் என்கிற அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிறார். நான் அறிந்த வரையில் மணியம்மையாருக்கு பிறகு ஒரு நாத்திக அமைப்புக்கு தலைமையேற்றிருக்கிறவர் தோழர் ஓவியா. அவர் இஸ்ரோவிலே பணியாற்றியவர். இன்றைக்கும் கம்பெனி செக்ரட்டரியாக இருக்கிறார். என்ன வியப்பென்றால் மிக கடுமையான ஒரு புத்தகத்தை படித்து உள்வாங்கிக் கொள்வதற்கு கடுமையாகத்தான் இருக்கிறது. நான் போய் சொல்லவில்லை. 3 நாட்களாக இந்த புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிற போது என் மனைவி என்னிடத்துல என்ன சொன்னார் என்பதை நண்பர்கள் மணியும் பிரவீனும் அறிவார்கள். ஏங்க உங்களுக்கு இந்த வேலை, நிம்மதியாக இருக்க மாட்டீங்களா? காலையில 4:30 மணிக்கு எழுந்து இந்த உட்கார்ந்து குறிப்பெடுத்துக்கிட்டு நிம்மதியாக தூங்க மாட்டீங்களா? நிம்மதியாக இந்த நாடு இருக்குமானால் நாம் நிம்மதியாக தூங்கலாம். இன்னமும் இந்த தேவைகள் இருப்பதால் என்னுடைய தனிப்பட்ட மனிதனின் மன அமைதி என்பதை விட இந்த சமூகத்தினுடைய அறிவியல் வளர்ச்சி என்பது மிக முக்கியமானது என்பதற்காக நாம் இந்த பணியை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகிறோம். இந்த புத்தகத்தை பற்றி நான் பேசுகிறேன் என்று சீனிவாசனிடம் சொன்ன போது இந்த புத்தகத்தில் ஒரு வரியை கூட நான் படித்திருக்கவில்லை.
ஒருவேளை புத்தகத்தை பாதியில் படித்திருந்தால் இந்த சிக்கலான பணிக்கு இறங்குவதற்கு இன்னமும் கொஞ்சம் காலம் தேவைப்படும் என்று நான் கருதி இருப்பேன். இந்த புத்தகத்தை படிக்காமல் இதை பற்றி பேசுகிறேன் என்று சொன்னதற்கான காரணம் உங்களுக்கு சொல்வதற்காக மட்டுமில்லை. அப்படி ஒப்புக்கொண்டால் தான் நான் படிப்பேன். எனக்கு நானே வகுத்துக் கொள்ளுகிற ஒரு திட்டம். ஒரு புத்தகத்தை நான் பேசுகிறேன் என்று சொல்லிவிடுவேன், வேறு வழி இல்லை, நான் படித்துத்தான் ஆக வேண்டும். எனக்கு நானே வகுத்துக் கொள்ளுகிற ஒரு திட்டமாகத்தான் அதை படித்தேன். படித்த பிறகு படிக்கிற போது அது கடினமாக இருந்தாலும் படித்து உள்வாங்கி கொண்ட பிறகு பல புதிய செய்திகளை அறிந்து கொண்ட மகிழ்ச்சி எனக்கு கிடைக்கிறது. அதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். அதற்கு முன்னால் தோழர் ஓவியா அவர்களுக்கு ஒரு மிகுந்த பாராட்டை இந்த மேடையில நான் பதிவு செய்கிறேன். காரணம், அவரே முன்னுரையிலே எழுதியிருப்பதை போல அவர் அறிவியல் பட்டதாரி அல்ல, தமிழிலோ ஆங்கிலத்திலோ பட்டம் பெற்றவர் இல்லை. அவர் ஒரு வணிகவியல் பட்டதாரி. ஒரு அறிவியல் சார்ந்த புத்தகத்தை மொழிபெயர்க்க வேண்டும் என்றால் அறிவியல் அறிவு இருக்க வேண்டும், ஆங்கில அறிவு இருக்க வேண்டும், தமிழ் அறிவு இருக்க வேண்டும். இது எதனையும் முறையாக பட்டங்களாக பெறாமலும் கூட தன்னுடைய சொந்த முயற்சியால் உழைப்பால் மூன்றையும் பெற்று இந்த புத்தகத்தை இத்தனை தெளிவாக வேறு யாராலும் மொழிபெயர்க்க முடியுமா என்று எண்ண வைத்திருக்கிற ஓவியாவுக்கு முதல் பாராட்டுகளை நான் பதிவு செய்கிறேன். இந்த புத்தகத்தை யார் படிக்க வேண்டும்? மொழிபெயர்ப்பு உரையிலே ஓவியா சொல்கிறார், இந்த புத்தகம் மொத்தம் 480 பக்கங்கள். மொழிபெயர்ப்பு உரை, முன்னுரை, முதல் 2 இயல்கள், அறிவியலின் தோற்றம், கிறித்துவத்தின் தோற்றம் என்கிற இந்த முதல் 2 இயல்களில் இந்த புத்தகத்தின் 4இல் ஒரு பகுதி முடிந்து விடுகிறது. முதல் 100 பக்கங்களை இந்த புத்தகத்தில் இவைதான் கொண்டிருக்கின்றன. ஓவியா அவர்கள் மிக தெளிவாக தன்னுடைய மொழிபெயர்ப்பு உரையிலே சொல்லுகிறார், இந்த புத்தகத்தை யாரெல்லாம் படிக்க வேண்டும்? நான் மத நம்பிக்கை உடையவன் என்று நீங்கள் கருதினால் அந்த மத நம்பிக்கையின் வரலாற்றை அறிந்து கொள்ள இந்த புத்தகத்தை படியுங்கள். நான் கடவுள் நம்பிக்கை அற்றவர் என்று நீங்கள் சொன்னால் கடவுள் நம்பிக்கை ஏன் தேவையில்லை என்பதை அறிந்து கொள்ள, உங்கள் கருத்தை மேலும் உறுதிப்படுத்திக் கொள்ள இந்த புத்தகத்தை படியுங்கள். எனவே மத நம்பிக்கையாளர்களும் நம்பிக்கை அற்றவர்களும் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். இது பற்றிய ஒரு செய்தியை இந்த நூலாசிரியர் முன்னுரையில என்ன எழுதுகிறார் என்றால், மிக தெளிவான ஒன்றை குறிப்பிடுகிறார். நான் எந்த பக்கத்திற்கும் வாதாடுவதற்காக இந்த புத்தகத்தை எழுதவில்லை. மதம் பற்றியும் அறிவியல் பற்றியும் நான் எழுதியிருக்கிறேன் என்றாலும் மதத்துக்கு சார்பாகவோ அறிவியலுக்கு சார்பாகவோ இந்த புத்தகத்தை நான் எழுதவில்லை. யாருக்கு அவர் சொல்லுகிறார் என்றால், இந்த புத்தகத்தை யாராவது திறனாய்வு செய்ய வேண்டும் என்று விரும்பினால் அவர்களுக்கு சொல்லுகிறேன், அதாவது எனக்குத்தான், அல்லது எனக்கு முன்னால் இது பற்றி பேசி இருக்கிற தோழர் அருள்மொழிக்குத்தான். எனவே தோழர் அருள்மொழி இதே புத்தகத்தை பேசி இருக்கிறார். அந்த பேச்சு 1 மணி நேர பேச்சையும் நான் கேட்டேன். அதற்கு பிறகு அருள்மொழியும் சொன்னார், அண்ணா என்னால் இந்த புத்தகம் முழுவதையும் 1 மணி நேரத்தில் சொல்லி முடிக்க முடியவில்லை, 2 பகுதிகளை, முதல் 2 இயல்களை மட்டும்தான் பேசி இருக்கிறேன் என்றார். நானும் கேட்டேன், இல்லை 12 இயல்களினுடைய சாரத்தையும் எப்படியாவது சொல்லிவிட வேண்டும் என்கிற நோக்கத்தில் நான் இருக்கிறேன். நண்பர்களே, இந்த நூலை யாராவது திறனாய்வு செய்ய விரும்பினால் அவர்களுக்கு ஒரு நிபந்தனையை இந்த நூலாசிரியர் ஜான் வில்லியம் டிராப்பர் முன்வைக்கிறார். அந்த நிபந்தனை வேறொன்றும் அல்ல, நான் எந்த பக்கத்தையும் சார்ந்து யாருக்காகவும் வாதிடுவதற்காக இந்த நூலை எழுதவில்லை. 2 பக்கங்களிலும் இருக்கிற உண்மைகளை கொஞ்சமும் சுருக்காமல் தெளிவாக சொல்ல வேண்டும் என்பது மட்டும்தான் என் நோக்கம். அதை புரிந்து கொண்டு திறனாய்வு செய்யுங்கள் என்று அவர் பேசுகிறவர்களுக்கு முன்கூட்டிய தகவலை சொல்லி இருக்கிறார். நல்லது. இதில் மிக அழுத்தமான செய்தி என்ன என்றால், அறிவியலினுடைய வரலாறு என்பது கண்டுபிடிப்புகளினுடைய பதிவுகளோ அல்லது அவற்றின் தொகுப்போ இல்லை. முன்னுரையில் அவர் சொல்லி இருக்கிற அந்த செய்தியை சொல்லுகிறேன். பொதுவாக நாம் அறிவியலின் வரலாறு என்றால் எந்தெந்த ஆண்டில் எந்த விஞ்ஞானி எதனை கண்டுபிடித்தார் என்கிற அந்த பட்டியல் இல்லை. அறிவியல் கண்டுபிடிப்புகளை பற்றிய பதிவுகளோ அல்லது அவற்றின் தொகுப்போ அறிவியல் வரலாறு இல்லை. விரிந்து பறந்து இன்னமும் நிற்காமல் தொடர்ந்து விரிந்து கொண்டிருக்கும் அறிவின் ஆற்றல் பற்றியும் மத காலகாலமாக நம் மூளையில் ஊறி கிடக்கும் மத சார்புடைய நம்பிக்கைகளில் ஏற்படுகிற அழுத்தம் பற்றியும் 2க்கும் இடையே இருக்கிற முரண்பாடுகள் பற்றியும் எழுதுகிறேன். நான் சொல்லுவதே எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய தொடராக இருக்காது.
நான் அவருடைய தொடரை திரும்ப சொல்கிறேன். இப்போது அதற்கு ஒரு விளக்க உரை சொல்ல வேண்டும். அவர் சொல்ல வருகிற செய்தி வேறொன்றும் அல்ல. அறிவியல் என்பது நிலையானதல்ல, தொடர்ந்து வளரும், தொடர்ந்து மாறும். எனவே அந்த இடத்தில் நிலையானதாக இருக்கிற அல்லது கருதப்படுகிற மத நம்பிக்கைக்கும் அதற்கும் ஏற்படுகிற முரண்பாடு ரொம்ப அடிப்படையாக மதத்தையும் அறிவியலையும் நாம் இப்படி பிரித்து கொள்ளலாம். 3 அடிப்படை வேறுபாடுகள் அந்த புத்தகத்தின் சாரமாக நான் இதனை சொல்லுகிறேன். 3 அடிப்படை வேறுபாடுகள் இருக்கின்றன. மதம் என்பது நம்பிக்கை சார்ந்தது, அறிவியல் என்பது சோதனைகளை சார்ந்தது. அறிவியல் எதையும் நம்பாது, எல்லாவற்றையும் நம்பு என்கிறது மதம், எல்லாவற்றையும் சந்தேகி என்கிறது அறிவியல். யார் எதை சொன்னாலும் நீ அதை அப்படியே நின்னை சரணடைந்தேன் என்பது மதம். எவனையும் சரணடையாதே, எவன் காலிலும் வீடாதே, எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காணுதல் அறிவு என்பது அறிவியல். இது முதல் வேறுபாடு, நம்பிக்கைக்கும் சோதனைக்கும் இடைப்பட்டது. இரண்டாவது, மதம், கடவுள் நம்பிக்கை, அதனுடைய சடங்குகள் எல்லாம் அழிவற்றது என்பது மதம். சனாதனம் என்றாலே அழிவற்றது என்று பொருள். எந்த ஒன்றும் மாறாது என்பது மதம். மாற்றம் ஒன்றே மாறாதது என்பது அறிவியல். அனைத்தும் மாறும். இன்றைய அறிவு நாளைய அறியாமையாக போய்விடலாம் என்பது அறிவியல். என்றைக்கும் இது பொருந்தும் என்று சொல்லுவது மதம். இது இரண்டாவது வேறுபாடு. மூன்றாவது வேறுபாடு மிக முக்கியமானது. மதம் எப்போதும் எல்லா நாட்டிலும் அரசை சார்ந்து நிற்கும். அறிவியல் விஞ்ஞானிகள் எப்போதும் எந்த அரசனிடத்திலும் கையேந்தி நின்றவர்கள் இல்லை. அதனால் என்ன ஆகும் என்றால், அரசை சார்ந்திருக்கிற காரணத்தால் மதம் வன்முறைகளை எடுக்கும். அறிவியல் அறிஞர்களை மதம் அழித்திருக்கிறது, மதவாதிகளை அறிவியல் அறிஞர்கள் ஒரு நாளும் அழித்ததில்லை. இது 2 தான் அடிப்படை வேறுபாடு. இதிலே எப்படியெல்லாம் அறிவியல் அறிஞர்களாக இருக்க வேண்டும் என்பது அல்ல, அறிவியல் சார்ந்த சிந்தனை, மதத்தினுடைய கருத்துக்கு எதிரான சிந்தனையை சொல்லுகிறவர்கள் எப்படியெல்லாம் தாக்கப்பட்டிருக்கிறார்கள், அடிக்கப்பட்டிருக்கிறார்கள், உயிரோடு எரிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதும் இந்த வரலாற்றின் ஒரு பகுதி. நாம் சிலரை அறிவோம், சில செய்திகளை தவறாகவும் அறிந்திருக்கிறோம். கலீலியோவை மலையிலிருந்து உருட்டி விட்டார்கள் என்று ஒரு தவறான செய்தி தொடர்ந்து பல இடங்களில் பேசப்படுகிறது. இல்லை, கலீலியோ அப்படி கொல்லப்படவில்லை, அவர் இயற்கை மரணம்தான் அடைந்தார். கலீலியோவை பற்றி வருகிற போது நான் விரிவாக சொல்லுகிறேன். அவர் மிகுந்த புத்திசாலித்தனத்தோடு அவர் நடந்து கொண்டதால் தான் பல செய்திகள் உலகுக்கு வெளியே வந்தன. பூமி தான் இந்த உலகத்தின் மையம் என்பதை மறுக்கிறீர்களா என்று அவையிலே கேட்டபோது இத்தாலியிலே கலீலியோ சொன்னார், இல்லை இல்லை, நான் அப்படியெல்லாம் சொல்லவில்லை, பூமி தான் மையம், சூரியன் மையம் என்று நான் சொல்லவில்லை என்று சொன்னதால் அவர் தப்பித்தார். தன் சீடர்களை அழைத்து சொன்னார், சூரியன் தான் மையம், நான் அப்படி சொன்னால் என்னை கொண்டு விடுவார்கள். எனவே என் கருத்துக்களை, என் விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை நான் உங்களுக்கு எழுதி தருகிறேன், ரகசியமாக நாட்டுக்கு எல்லைக்கு வெளியே கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் என்று கலீலியோ சொன்னதால் அவரும் பிழைத்தார், அறிவியல் உண்மையும் பிழைத்தது. 2 வகை உண்டு. வளைந்து கொடுத்து காரியத்தை முடிக்க வேண்டும், நமக்கு வீரியம் பெரிதில்லை, காரியம்தான் பெரிது என்று கருதினார் கலீலியோ. இல்லை, நான் என்றைக்கும் எங்கேயும் மண்டியிட மாட்டேன் என்று உறுதியாக நின்றான் புருனோ. புருனோ திரும்ப திரும்ப சொன்னான், முடியாது, பூமி இல்லை, சூரியன் தான் இந்த சூரிய குடும்பத்தின் மையம். இதனை ஆங்கிலத்திலே நாம் சொன்னால் ஜியோசென்ட்ரிக் தியரி என்பது பிழை, ஹீலியோசென்ட்ரிக் தியரி என்பதுதான் சரி என மறுபடியும் அழுத்தமாய் சொன்னதால் 15 நூற்றாண்டு நம்பிக்கையை அவன் உடைத்தான். முதலாக அதனை உடைத்தவன் கோப்பர்னிக்கஸ். அதற்கு பின்னால் நாம் பேசலாம். அதனை உறுதி செய்து கோப்பர்னிக்கஸும் கெப்லரும் இந்த இத்தாலிக்கு வெளியிலே இருந்தார்கள். கெப்லர் ஜெர்மானியை சார்ந்தவர். அங்கே புதிய கருத்துகளுக்கு இடம் இருந்தது. இத்தாலி என்பது முழுக்க முழுக்க பழமையில், நம்பிக்கைகளில், சடங்குகளில் ஊறிப்போன இடமாக இருந்த காரணத்தால் அவர்கள் ஏற்கவில்லை. நீ மாற்றி சொல்ல வேண்டும் என்ற போது புருனோ மறுத்தார். 1600 பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி புருனோ இத்தாலியனுடைய தெருக்களில், வீதிகளில் கட்டி வைக்கப்பட்டு உயிரோடு எரித்து கொல்லப்பட்டான். இதுதான் வரலாறு. இதுதான் மதத்துக்கும் அறிவியலுக்கும் நடந்த மோதலில் நாம் கண்ட வரலாற்றின் உண்மை. இது
இதற்கெல்லாம் முந்தைய காலத்திலிருந்து நான் என் உரையை தொடங்குகிறேன். மதம் என்பது நம்பிக்கை சார்ந்தது என்று சொன்னேன். அதில் அடிப்படையான நம்பிக்கை என்பது இந்த உலகத்தை ஒருவர் படைத்திருக்கிறார், அவர்தான் இந்த உலகத்தை கட்டுப்படுத்துகிறார், அவர்தான் இந்த உலகத்தின் எல்லா போக்குகளுக்கும் காரணமாக இருக்கிறார் என்று நம்புவது. ஒரு கடவுளை அல்லது அது பல கடவுள்களை நம்புகிற அந்த நம்பிக்கையில் இருந்துதான் மதம் தொடங்குகிறது. முதலாக மக்களினுடைய தொன்மையான பழங்குடிகளின் வரலாற்றில் இருந்து எடுக்க வேண்டுமானால் எங்கே போக வேண்டி இருக்கிறது? எந்த வரலாற்றையும் ஏறத்தாழ 2500 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் தேட வேண்டுமானால் நாம் கிரேக்கத்திற்கும் ரோமாபுரிக்கும் போயாக வேண்டும். கிரேக்கத்திலிருந்தும் லத்தீனில் இருந்தும் தான் அந்த செய்திகள் எல்லாம் தொடங்குகின்றன. இங்கே இருக்கிற பல கோடாறான பல மூட நம்பிக்கையான கதைகளின் பிறப்பிடமாகவும் அதுதான் இருக்கிறது. அதைத்தான் அருள்மொழி அவர்கள் பேசுகிற போது சொல்லுகிறார், நமக்கு எப்படி மாரியம்மனோ அதுபோல அவர்களுக்கு ஜூபிட்டர் அம்மன், ஜூபிட்டர் ஒரு அம்மன் தான் என்று அவர் எழுதுகிறார். எங்கே முதலில் என்ன நம்பிக்கை அவர்களுக்கு? ஒலிம்பஸ் என்று ஒரு மலை, கிரேக்கத்திலே இருக்கிற அந்த ஒலிம்பஸ் மலை மிக உயரமானது. மக்கள் என்ன நம்பினார்கள் என்றால், இந்த ஒலிம்பஸ் மேலே மலைக்கு மேலே இருக்கிற கடவுள் தான் இந்த உலகத்தை இயக்குகிறார். அந்த ஒலிம்பஸ் மலைக்கு கீழே விளையாட்டு போட்டிகள் முதலாக நடந்ததால் தான் இன்றைக்கும் அந்த விளையாட்டு எந்த நாட்டில் நடந்தாலும் அந்த விளையாட்டுகளுக்கு ஒலிம்பிக் விளையாட்டு போட்டி என்று பெயர். அது அடிப்படையில் ஒலிம்பஸ் மலையின் கீழ் அடிவாரத்தில் நடைபெற்றது. அந்த விளையாட்டுகளை தொடக்கிய நோக்கம் கூட என்னவென்றால், நாடுகள் போர்க்களத்திலே மோதிக்கொள்ள வேண்டாம், மோதாமல் இருப்பது மனித இயல்பு இல்லை என்று சொன்னால் விளையாட்டை மோதிக்கொள்ளுங்கள். விளையாட்டே அதனுடைய வடிகால் தான். ஏனென்றால் மனிதர்களுக்கு எப்போதும் அடுத்தவனை வெற்றி பெற வேண்டும் என்கிற ஒரு தாகம் உண்டு, தாக்கம் உண்டு. நீ வெற்றி பெற வேண்டும் என்று யாரையாவது கருதினால் அவனை அடித்து கொண்டு வெற்றி பெறுவதை விட ஒரு விளையாட்டில் விளையாடி நீ வெற்றி பெற்று 2 பேரும் மகிழ்ச்சியாக இருங்கள் என்பதுதான் விளையாட்டின் தத்துவம். ஆனால் இப்போது என்ன ஆயிற்று? விளையாட்டையே போராக பார்க்கிறோம். இந்தியாவும் பாகிஸ்தானும் விளையாடினால் இங்கே சில பேர் எதிரி நாடு நம்மோடு விளையாடுகிறது என்கிறான். விளையாட்டில் என்னடா எதிரி நாடு இருக்கிறது? விளையாட்டில் அது பக்கத்து நாடு, அவ்வளவுதான். ஆகையினாலே அப்படி விளையாட்டு நடந்த இடம் ஒலிம்பஸ் மலையின் கீழே நடந்தது. அதனால் அதற்கு ஒலிம்பிக் விளையாட்டு போட்டி என்று இன்றைக்கும் பெயர் இருக்கிறது. அந்த ஒலிம்பஸ் மலையின் மேலேதான் கடவுள் இருக்கிறார் என்று கிரேக்கத்திலே நம்பினார்கள். ஒரு முறை கண்டுபிடித்தாகிவிட்டது, ஒலிம்பஸ் மலையின் மேலே யாரும் இல்லை. அதற்கு பிறகு அந்த கடவுள் நம்பிக்கை போய்விட்டதா? இல்லை இல்லை, ஒலிம்பஸ் மலை அல்ல, அவர் வானத்திலே இருக்கிறார். இப்போதும் மதர், ஏனென்றால் வானத்துக்கு எந்த பயனும் போய்விட முடியாது என்று அன்றைக்கு நம்பினார்கள். இன்றைக்கு அங்கேயும் போயாயிற்று. சந்திர மண்டலத்திலே கடவுள் இருக்கிறாரா? தேடி பார்த்தாயிற்று, கிடைக்கவில்லை. நமக்கு ஒன்றும் இருக்கக்கூடாது என்பது அல்ல, தேடினால் கிடைக்க மாட்டேன் என்கிறார். ஐயா பெரியார் ஒரு முறை கூட்டத்திலே சொன்னார், நீங்கள் காவலெல்லாம் கடவுள் இல்லை கடவுள் இல்லை என்று சொல்லுகிறீர்களே, ஒரு நாள் திடீரென்று கடவுள் வந்து விட்டால் என்ன செய்வீர்கள்? ஐயா சொன்னார், இருக்கிறார்னு சொல்லிட்டு போறேன், எனக்கு என்னடா பிரச்சனை? வந்துட்டாருன்னா இருக்கிறார்னு சொல்லிட்டு போறேன்னாரு. நம்மளும் ஒத்துக்கலாம். இப்ப வந்துட்டா கூட இந்த கூட்டம் முடிவதற்குள் வந்துட்டா இருக்கிறார், நம்ம ஒத்துக்கலாம். ஆனால் இதுவரைக்கும் அவர் வரவில்லை. எனவே அவரை கண்டுபிடிக்க முடியாத இடத்தில் வானத்தில் இருக்கிறார் என்றார்கள். அறிவியல் போது என்ன சொல்லுகிறது என்றால், வானம் என்றே ஒன்று கிடையாது என்று சொல்லுகிறது. There is no sky at all. அறிவியல் அறிஞர்கள் அறிவார்கள், எங்காவது வானம் என்று ஒன்று இருக்கிறதா? இங்கே இருந்து பார்த்தால் சந்திரன் மேலே தெரிகிறது, சந்திரனில் போய் பார்த்தால் பூமி மேலே தெரிகிறது. இது ஒரு வெளி, இது வானம் அல்ல. இதனை ஆங்கிலத்திலே ஸ்பேஸ் என்றுதான் சொல்ல வேண்டும். வெளிதான் இது. வானம் மேலும் இல்லை கீழும் இல்லை. மேலே 7 உலகம், கீழே 7 உலகம் எல்லாம் எந்த ராக்கெட்டின் கண்களுக்கும் படவில்லை. எந்த உலகமும் இல்லை. தனித்தனியாக கோள்கள் தான் இருக்கின்றன. இவையெல்லாம் தொடங்குவதற்கு முன்னால் மன்னர்கள் என்றால் அடுத்த நாட்டை எவன் வெற்றி பெறுகிறானோ அவன்தான் மன்னன், அவன்தான் அரசன். பல நாடுகளை வெற்றி பெற்றால் அவன் பேரரசன். அவன் அரசன் அல்ல, அவன் பேரரசன். வரலாற்றில் அப்படி நமக்கு கிடைக்கிற, நாம் பார்க்கிற முதல் பேரரசன் அலெக்சாண்டர். அவன் தொடங்கிய இடமும் அதுதான். மாசிடோனியாவில் 2வது பிலிப் மன்னனின் மகனாக அவன் பிறந்தான். இந்த அலெக்சாண்டரிலிருந்து தான் இந்த புத்தகத்தினுடைய செய்தி தொடங்குகிறது. காரணம் என்ன என்றால், அலெக்சாண்டர் ஒரு வித்தியாசமான கலவை.
போர்க்கிடத்தின் நாட்டத்தோடு உருவாக்கப்பட்டவன். அரிஸ்டாட்டிலின் மாணவனாக தத்துவமும் பயின்றவன். இரண்டுக்கும் இடைப்பட்டவனாக, இரண்டுக்கும் உரியவனாக அலெக்சாண்டர் இருக்கிறான். நாம் அந்த வரிசையை அறிவோம். சாக்ரட்டிஸ், சாக்ரட்டிஸிலே இருந்து பிளாட்டோ, பிளாட்டோவிலிருந்து அரிஸ்டாட்டில், அரிஸ்டாட்டிலின் மாணவன் அலெக்சாண்டர். இதுல என்ன வேடிக்கை என்றால், சாக்ரட்டிஸை பொறுத்தளவு சொல்லுவார்கள், அவர் சொன்னதை விட கேட்டது அதிகம். கூடுதலாக கேள்விகளை தான் கேட்டார். அவர் சொன்னவை குறைவு, கேட்டவை தான் மிகுதி. அப்படிப்பட்ட சாக்ரட்டிஸினுடைய ஆனால் என்ன கேட்டார், என்னவெல்லாம் எழுதினார்? சாக்ரட்டிஸ் காலத்தில் எதுவும் அவரால் எழுதப்படவில்லை. அவருக்கு பிறகு வந்த அவருடைய மாணவர் பிளாட்டோ இல்லை என்றால் சாக்ரட்டிஸினுடைய கருத்துக்களை உலகம் அறியாமலேயே போயிருக்கும். த கிரேட் டயலாக் என்று ஒரு மாபெரும் உரையாடல் என்று பிளாட்டோ எழுதிய அந்த புத்தகம்தான் கடைசி நாள் அந்த விஷ கோப்பையை அருந்த போகிற நேரத்திலும் சாக்ரட்டிஸின் மனநிலை என்னவாக இருந்தது என்பதை நாம் பிளாட்டோ மூலம்தான் அறிந்து கொள்ளுகிறோம். அவருடைய சீடர்கள் வந்து சாக்ரட்டிஸ் இடத்திலே சொல்லுகிறார்கள், வேண்டாம், இன்னும் ஒரு 2 நாள் தள்ளி நீங்கள் அந்த நச்சு கோப்பையை அருந்துவதற்கு அனுமதி கேட்கலாமா? சாக்ரட்டிஸ் இருக்கிறார். இறந்து போவது என்று முடிவெடுத்த பிறகு இன்னும் 2 நாளில் இருந்து என்ன செய்ய போகிறேன்? நான் ஒரு கோழையாக இன்னும் ஒரு 2 நாள் தவணை கேட்பதை விட இந்த நச்சு கோப்பையை ஒரு வீரனாக ஏற்றுக்கொள்வதுதான் சாக்ரட்டிஸை யார் என்று மக்களுக்கு தெரிவிக்கும் என்று சொன்ன மாவீரன் சாக்ரட்டிஸ். அவருக்கு பின்னால் பிளாட்டோ தான் இன்றைக்கும் உலகத்தில் பலவற்றுக்கு தொடக்கம். இந்த பிளாட்டோனியன் அகாடமி என்பதே அவரிடத்தில் இருந்து வந்த கருத்து தான். இப்படி பலரை உட்கார வைத்து நமக்கு இன்றைக்கு தொழில்நுட்பம், அறிவியல் வளர்ந்திருக்கிறது. இன்றைக்கு நாம் பேசினால் நம்முடைய திராவிடமணி சொல்லுகிற மாதிரி பேசிய அந்த பேச்சு தான் நண்பர்களே ஏறத்தாழ 3 லட்சம் பேரை கடந்து கொண்டிருக்கிறது. அறிவியல் பேசினேன், திருக்குறள் பேசினேன், 5000 பேர் தான் பார்க்கிறார். ஆனால் யாரையாவது கடுமையாக தாக்கினார் 5 லட்சம் பேர் பார்க்கிறார்கள். 50 லட்சம் பேர் பார்த்தாலும் நாம் மக்களுக்காக பேசுவோம், அவர்களுக்காக. என்றைக்கோ எனக்குள் தீவிட்டு எழுந்த கோபம், அந்த கோபத்தின் வெளிப்பாடு அது நம்முடைய வேலையும் பிழைப்பும் அது அல்ல. எனவே நாம் மக்களுக்கான செய்திகளை சொல்லுகிற போது எவ்வளவு பேர் பார்க்கிறார்கள், கேட்கிறார்கள் என்பது குறித்து கவலைப்படாமல் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்போம் என்கிற பிடிவாதத்தில் தான் இந்த மேடையில் நான் இருக்கிறேன். எனவே அந்த பிளாட்டோவில் இருந்து அரிஸ்டாட்டிலினுடைய மாணவனாக இன்னொரு தத்துவாசிரியன் இல்லை, இன்னொரு அரசன், மகா அரசன் அலெக்சாண்டர் 2வது பிலிப் என்கிற மன்னனினுடைய மகன் இருந்தால், ஆனால் அவனால் தொடர்ந்து தத்துவார்த்த உலகத்திலே இருக்க முடியவில்லை. அவனுக்கு படையெடுத்து செல்வதில், நாடுகளை வெற்றி கொள்ளுவதில் அடங்காத ஆசை இருந்தது. தொடர்ந்து அவனுடைய பயணம் எப்படி இருந்தது? அங்கே இருந்து டான்யூப் நதிக்கரை வரையில், டான்யூப்பிலே இருந்து நைல் நதிக்கரைக்கு, நைல் நதிக்கரையிலிருந்து கங்கை நதிக்கரையில வரைக்கும் இந்த ஆற்றின் தூரமாகத்தான் அந்த படையெடுப்புகள் முன்பெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். சேரனும் சோழனும் போரிட்டுக் கொண்டார்கள் என்றால் வெண்ணாற்றங்கரையிலே மோதி கொண்டார்கள். ஆற்றங்கரையும் மணல்களும் தான் அன்றைக்கு போர்க்களங்களாக இருந்தன. அலெக்சாண்டர் தேர்ந்தெடுத்த பாதையை வில்லியம் டிராப்பர் தெளிவாக சொல்லுகிறார். அங்கே கிரேக்கத்திலே இருந்து டான்யூப் நதி வரையில், டான்யூப் நதியிலிருந்து நைல் நதிக்கரை, நைல் நதிக்கரையிலே இருந்து கங்கை வரையிலே வந்து, கங்கையிலே வந்து இந்தியாவினுடைய மேற்கு பகுதியில் வடமேற்கிலே இருந்த ஒரு சிறு பகுதியை வெற்றி கண்டு விட்டு என்ன நினைத்தாரோ அலெக்சாண்டர் மறுபடியும் தன் சொந்த தேசத்துக்கு திரும்பினார். திரும்புகிற வழியில் பாபிலோனியாவில் அலெக்சாண்டர் இறந்து போனான். நான் பல கூட்டங்களில் சொல்லியிருக்கிறேன், காலமெல்லாம் போர்க்களத்தில் நின்ற அலெக்சாண்டரும் நெப்போலியனும் காய்ச்சலிலும் வயிற்று வலியிலும் இறந்து போனார்கள். போர்க்களத்தில் இறக்கவில்லை. காலம் முழுவதும் போர்க்களத்திலே இருந்த அலெக்சாண்டர் காய்ச்சலில் இறந்து போனார். போர்க்கிடத்தையே விரும்பாத காந்தியார் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டார். வரலாற்றினுடைய முரண் எப்படி இருக்கிறது என்பதற்காக சொல்லுகிறேன். பாபிலோனியாவிலே இறந்ததற்கு பிறகு அலெக்சாண்டர் பெயரில் எகிப்துக்கு அருகில் மத்திய ஆசியாவில் ஒரு மிகப்பெரிய நகரம் உருவாக்கப்பட்டது. வரலாற்றில் மிக கவனமாக நாம் குறித்து கொள்ள வேண்டிய பெயர். இன்றைக்கு இந்த பெயர் மாறி போய்விட்டது. அந்த மாநகரத்துக்கு பெயர் அலெக்சாண்ட்ரியா. நான் வேகமாகத்தான் பேசுகிறேன், எனக்கு தெரிகிறது. காரணம், காலம் கருதி நான் விரைந்து பேசுகிறேன். அலெக்சாண்ட்ரியா தான் அறிவியல் விதை முதலில் உலகத்தில் விழுந்த இடம். அந்த அலெக்சாண்ட்ரியாவிலே தான் அலெக்சாண்டர் அடக்கம் செய்யப்பட்டான். எப்படி தெரியுமா? இந்த செய்தி, இந்த புத்தகம் படித்த பிறகுதான் நான் அறிந்து கொண்ட செய்தியை நான் இந்த மேடையிலே சொல்லுகிறேன். மிக அரிய செய்திகள் பல இந்த நூலிலே இருக்கின்றன.
அவனை பாபிலோனியாவிலே இருந்து அவன் உடல் அலெக்சாண்டிரியாவுக்கு எடுத்து வரப்படுகிறது. அது அன்று செய்தி. அலெக்சாண்டர் எவ்வளவு பெரிய அரசன், மாபெரும் பேரரசன். அலெக்சாண்டர் அல்ல, அலெக்சாண்டர் த கிரேட். அவனை புதைக்கிற போது சாதாரணமாக எல்லோரையும் போலவும் ஒரு சவப்பெட்டியிலே புதைத்து விடலாமா? என்ன செய்வது? பேரரசனாக இருந்தாலும் சவப்பெட்டியிலே தான் புதைத்தாக வேண்டும். ஒன்று செய்யலாம். அவனுக்கு செய்த சவப்பெட்டி முழுக்க முழுக்க தங்கத்திலே இருந்தது என்பது ஒரு மிகப்பெரிய வியப்பு. அதற்கு முன்னும் பின்னும் தங்க சவப்பெட்டியிலே யாரையாவது புதைத்திருப்பார்களா என்று தெரியாது. ஆனால் அங்கேயும் மதம் குறுக்கிட்டது. மத சடங்கின் அடிப்படையில் தங்கத்தை புதைக்க கூடாது என்றார். தங்கம் புதைக்கப்பட்டுதான் வெளியே எடுக்கப்பட்டது. எனவே தங்கத்தினுடைய சவப்பெட்டி கூடாது என்று சொன்னதற்காக பிறகு வெண் பளிங்கிலே சவப்பெட்டி செய்து அதிலேதான் அலெக்சாண்டர் புதைக்கப்பட்டான். எனக்கு வேடிக்கையாக ஒரு சந்தேகம் வந்தது, அந்த சவப்பெட்டியை யார் எடுத்துக்கொண்டு போயிருப்பார்கள்? தங்கம் இல்லையா? யார் ஆட்டை போட்டார்களோ தெரியாது. தங்கத்திலே ஒரு சவப்பெட்டி செய்து அவரை புதைத்தார்கள். பிறகு அந்த அலெக்சாண்டிரியாவிலே எழுந்த அருங்காட்சியகம், அதுதான் உலகத்தின் முதல் அறிவியல் விதை என்று சொல்லப்படுகிறது. அந்த அலெக்சாண்டிரியா நூலகத்திலே என்ன நோக்கம்? அவர்களுக்கு அந்த அறிவியல் அருங்காட்சியகத்திலே நோக்கம் 3 என்று டிராப்பர் எழுதுகிறார். அந்த நூலகத்துக்கு, அந்த அருங்காட்சியகத்துக்கு 3 நோக்கங்கள் இருந்தன. இதுவரையில் கண்டுபிடிக்கப்பட்ட அறிவை அந்த இடத்தில் நிலைநிறுத்த. 1000 புத்தகங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் கொண்டு வந்து வைக்கலாம். அறிவை நிலைநிறுத்தல். 2வது, அறிவை மேலும் விரிவு செய்தல். 3வது, அந்த அறிவை உலகெங்கும் பரப்புதல். இதுதான் 3 நோக்கங்கள். அறிவை நிலை பெறச் செய்வது, அறிவை மேலும் விரிவு பெறச் செய்வது, விரிவு செய்யப்படுகிற அறிவை உலகெங்கும் பரப்புவது என்கிற 3 நோக்கங்களில் அவை நிறுவப்பட்டன. எப்போதும் ஒன்றை நாம் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். ஜான் வில்லியம் டிராப்பர் சொல்லி இருப்பதை போல அவருடைய நோக்கத்துக்கு தீங்கு வந்து விடாமல் நான் சொல்லுகிறேன். அவர் சொல்லுகிறார், நான் எந்த பக்கம் நின்றும் பேசவில்லை. ஆனால் என்ன ஆயிற்று? திராவிட மொழி சரியாக ஒன்றை குறிப்பிட்டார். இன்றைக்கு அறிவியலும் மதமும் எதிரெதிராக நிற்கிறது என்பதை விட அறிவியலும் போலி அறிவியலும் எதிரெதிராக நிற்கின்றன. அவர் சொன்னது போல எங்கள் புராணத்திலிருந்து தான் எல்லாம் வருகிறது என்பதற்கு பெயர் அது சயின்ஸ் அல்ல, அது சூடோ சயின்ஸ். சயின்ஸ் வெர்சஸ் சூடோ சயின்ஸ் என்பதுதான் இன்றைக்கு பெரிய சிக்கலாக நமக்கு எழுந்திருக்கிறது. அதற்கு வியாக்கியானம் சொல்லுவதற்கு பலர் புறப்பட்டிருக்கிறார்கள். ஏன் தெரியுமா அங்கே கம்பு கட்டி இருக்கிறார்கள்? ஏன் தெரியுமா கோயிலில் மணி அடிக்கிறார்கள்? நீ மணி அடிப்பதற்கு காரணத்தை அறிவியல் மூலமாக சொல்ல வருகிறாய்ப்பார். எனவே இது பின்னால். ஆனால் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், எப்படி அந்த அருங்காட்சியகத்துக்கு 3 அடிப்படை நோக்கங்கள் இருந்தனவோ அப்படி மதங்களும் தோன்றுகிற போது நோக்கங்களோடு தான் பிறந்தன, நல்ல நோக்கங்களோடு தான் பிறந்தன. இந்த புத்தகத்தில் இருக்கிற ஒரு சிக்கல், இதனுடைய மொழிபெயர்ப்பாளர் ஓவியா அவர்கள் மிக சரியாக இந்த நூலை பாராட்டி எழுதுகிற அதே நேரத்தில் இந்த நூலிலும் சில குறைகளை கண்டு தன்னுடைய மொழிபெயர்ப்பு முறையிலே எழுதுகிறார். அதுதான், மொழிபெயர்ப்பாளன் அறிவாளியாக இருந்தால் சொன்னதை மட்டும் சொல்லிவிட்டு போக மாட்டான், சொல்லாததையும் சேர்த்து சொல்லுவான் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு பெண் சமூகம் அப்போதே வீறு கொண்டு எழுந்து விட்டது. அந்த தாய் வழி சமூகத்தினுடைய எழுச்சி இந்த புத்தகத்திலே பதிவாகவில்லை. 1. 2வது, ஓவியா அவர்கள் குறித்திருப்பது 1874 இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பே கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அறிக்கையும், அதற்கு முன்பே கேபிட்டல், தாஸ் கேபிட்டல், மூலதனம் புத்தகமும் வந்துவிட்டன. அவை இரண்டும் உலகத்திலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன. அந்த புத்தகங்கள், அந்த கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ, அந்த தாஸ் கேபிட்டல் பற்றி இந்த புத்தகத்திலே இல்லை என்பது ஒரு குறை என்று ஓவியா சொல்லுகிறார். உண்மைதான், ஓவியாவின் பார்வை சரியானது என்றே நான் கருதுகிறேன். ஆனால் எல்லாவற்றையும் ஒரே புத்தகத்திலே ஒருவர் சொல்லிவிட வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. இந்த புத்தகத்தினுடைய சிக்கல் என்னவாக இருக்கிறது என்றால், இது எழுதப்பட்டது 19ஆம் நூற்றாண்டு, எழுதப்பட்டது மேலை நாட்டில். எனவே முழுக்க முழுக்க கிறிஸ்தவம் சார்ந்தும் ஐரோப்பிய அமெரிக்க நாடுகள் சார்ந்தும் மட்டுமே அது எழுதப்பட்டிருக்கிறது. அவன் கிறிஸ்தவத்தை பார்த்தே இவ்வளவு கோபப்படுகிற வில்லியம் டிராப்பர் இந்து மதத்தை பற்றி அறிந்திருந்தால் எவ்வளவு கோபப்பட்டிருப்பான் என்பது நமக்கு தான் தெரியும். கிறிஸ்தவத்திலேயும் குறைகள் உண்டு, இஸ்லாமின் குறைகள் உண்டு, இந்து மதத்திலும் உண்டு, பௌத்தம், சீக்கியம் என்று சமணம் என்று எந்த மதத்தை எடுத்துக்கொண்டாலும் எல்லா மதங்களிலும் வலிமையும் உண்டு, பலவீனமும் உண்டு. வலிமை எது, பலவீனம் எது? அதுதான் இந்த புத்தகத்திலிருந்து நான் சொல்ல வருகிற செய்தி. எந்த ஒன்றும் தொடங்கும் போது அதன் நோக்கம் உயர்ந்ததாக இருக்கு.
எந்த ஒரு மதமும் மக்களை இழிவுபடுத்துவதற்காக, அழிப்பதற்காக தோன்றவில்லை. கிறிஸ்தவத்தை பற்றி இந்த புத்தகம் சொல்லுகிறது, கிறிஸ்தவம் அடிப்படையில் 3 நோக்கங்களை கொண்டிருந்தது. இந்த உலகத்தை படைத்த கடவுளை வழிபடுவது, வாழ்வில் தூய்மையாக வாழ்வது, அடுத்தவனிடம், அடுத்த உயிர்களிடம் இரக்கம் காட்டுவது. 3மே ஒன்று. வழிபடுவதில் நமக்கு உடன்பாடு இருக்கிறதோ இல்லையோ, இந்த உலகத்தை நேசிப்பது, தூய்மையாக வாழ்வது, மனிதர்களிடத்தும் உயிர்களிடத்தும் அன்பு காட்டுவது என்பதை விட உயர்ந்த நோக்கம் என்னவாக இருக்க முடியும்? எனவே கிறிஸ்தவமானாலும் இஸ்லாமானாலும் எந்த மதமானாலும் எல்லா மதங்களும் மக்களின் வாழ்வை ஒழுங்குபடுத்தவும் மேம்படுத்தவும் தான் தோன்றின. மதங்களின் நோக்கம் அப்படித்தான். ஆனால் நோக்கம் வேறாகவும் செயல்பாடு வேறாகவும் மாறிவிட்டது. எங்கே வேறுபாடு வருகிறது என்றால், எந்த மதத்துக்கும் 2 தளங்கள் உண்டு. ஒன்று கருத்தியல் சார்ந்தது, இன்னொன்று நிறுவனமயமாக்கப்படுவது. அதை ஆங்கிலத்திலே கான்செப்ட் அண்ட் இன்ஸ்டிடியூஷன் என்று சொல்லலாம். எப்போது ஒரு மதம் நிறுவனமயமாகிறதோ, நிறுவனமாகிற போதே அதற்குள்ள வலிமையும் அதற்குள்ள பலவீனமும் சேர்ந்தே வரும். நாம் எதையும் எதிர்பார்க்காமல் நீங்கள் நடத்துகிற வரையில் உங்கள் போக்கு வேறு மாதிரியாக இருக்கும். நாளைக்கே செங்குன்றம் சீனிவாசன் இந்த பகுதிக்கு எம்எல்ஏ ஆகிவிட்டால் அவருடைய நடவடிக்கை வேறு மாதிரியாக மாறும். வேறு வழி இல்லை. அவரை நோக்கி அவர் சொல்லுகிறார், இளைஞர்கள் அந்த பக்கம் சேர்க்கிறார்கள். எந்த பக்கம் சேர்ந்தாலும் ஒரு கூட்டம் என்பது, ஒரு தனி மனிதன் நல்லவனாக இருந்தால் கூட 1000 நல்ல மனிதர்களை சேர்த்து வையுங்கள், 1000 கெட்ட மனிதர்கள் வந்துள்ளார். 1000 பேரும் நல்லவன் தான். ஆனால் இந்த கூட்டம், இந்த மாப் சைக்காலஜி என்று சொல்லுவார்கள், தன்னைக்கு பின்னால் நான் மட்டும் இருக்கிறேன் என்றால் ஒழுங்கா இருப்பேன், எனக்கு பின்னால் 1000 பேர் இருக்கிறான் என்றால் இங்கே என்னை கை செய்து விடுப்பார் என்று பேச தோன்றும். நான் பேசுவது வேறு எந்த செய்தியும் அல்ல. இயல்பாக மனித இயல்பு எங்கே கெட்டு போகிறது என்பதற்காக சொல்லுகிறேன். அந்த திமிர், அந்த ஆணவம் மனிதனுக்குள்ளே வரும். ஆணவமும் திமிரும் ஒருவனுக்குள் வரக்கூடாது என்பதுதான் மதத்தின் நோக்கம். ஆனால் அந்த மதமே நிறுவனமாகிற போது அதற்கே அந்த ஆணவமும் திமிரும் வந்து விடுகிறது. அதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். இந்த செய்தி மிக முக்கியமானது. இன்றைய கூட்டத்திற்கு வந்திருக்கிற நண்பர்கள், இன்றைய கூட்டத்தை காணொலி மூலம் கேட்க போகிற நண்பர்கள் நெஞ்சில் நிறுத்தி கொள்ள வேண்டிய ஒரு பெயரை இப்போது நான் போகிறேன். கலீலியோவை போல, புரூனோவை போல மக்களால் அறியப்பட்ட பெயர் இல்லை. மிக மிக சிலருக்கு மட்டுமே தெரிந்திருக்கிற பெயர். ஆனால் உலகத்தின் மூலையில் இருக்கிற ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டிய பெயர். நான் அந்த பெயரை மட்டும்தான் அறிந்திருந்தேன். இந்த புத்தகத்தை படித்த பிறகுதான் அது பற்றிய விரிவான செய்திகள் எனக்கு கிடைத்தன. என்ன என்றால், ஒரு கட்டம், அதாவது கிறிஸ்தவ மதத்தின் தோற்றம், 2வது இயல் கிறிஸ்தவ மதத்தின் தோற்றம் என்று சொல்லுகிறது. கிறிஸ்தவ மதத்தின் தோற்றம் பழமையான மதச்சடங்குகளுக்கு எதிராக எழுந்தது. எப்போதுமே ஒரு மதம் ஏற்கனவே இருக்கிற பழமைவாதத்திற்கு எதிராக எழும், பிறகு இதில் பழமைவாதங்கள் வரும். இது அரசியலுக்கும் பொருந்தும், எல்லா இடங்களுக்கும் பொருந்தும். ஒரு கட்சி பழைய கட்சிகளில் இருக்கிற குறைபாடுகளை சொல்லி தொடங்கப்படும், பிறகு இந்த கட்சிக்குள்ளேயும் அந்த குறைபாடுகள் வரும். அப்படித்தான் கிறிஸ்தவம் பழைய மத சடங்குகளை, மரபுகளை தூக்கி எறிந்து எழுந்தது. அன்றைக்கு இயேசுநாதர் வாழ்ந்த காலத்தில் அந்த மதம் ஒரு புரட்சி மதம்தான். உருவ வழிபாட்டை இஸ்லாம் ஒழித்த போது அது அன்றைக்கு புரட்சி தான். எங்கு பார்த்தாலும் அந்த சிலைகளை வைத்துக் கொண்டு மக்கள் வணங்கி கொண்டிருந்த நேரத்தில் சிலைகள் இல்லை என்று உருவ வழிபாட்டை இஸ்லாம் மறுத்த போது அது புரட்சிகரமான செய்திதான். ஆனால் பிறகு இந்து கிறிஸ்துவ மதத்துக்குள்ளும் இஸ்லாம் மதத்துக்குள்ளும் பல சிக்கல்கள் வந்தன. தொடங்கும் போது எப்படி இருந்தது? இந்த புத்தகம் வரலாறு எங்கே தொடங்குகிறது என்றால், பொது ஆண்டு தொடங்குவதற்கு முன்னால், அதாவது கிபி கிமு என்பதை நாம் இப்படி சொல்லி பழகுவோம். பொது ஆண்டு என்றால் ஒரு மதம் சார்ந்து நாம் கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறந்ததற்கு பின் என்பதை விட பொது ஆண்டு தொடங்குவதற்கு முன், பொது ஆண்டு தொடங்கிய பின், பொது ஆண்டு தொடங்குவதற்கு 300 ஆண்டுகளுக்கு முன்னால் வரலாறு தொடங்குகிறது. அது அப்படியே நகர்ந்து வருகிற போது நான் முதலிலேயே குறிப்பிட்டேன், ஏறத்தாழ மிகுந்த வேகத்தோடு தான் நான் சொல்லி முடிக்க முடியும். அது இயேசுநாதருக்கு பிறகு கிபி 315 என்னவாக ஆகிறது என்றால், கிறிஸ்தவம் என்கிற மதம் வலுப்பெறுகிறது. ஐரோப்பாவிலே அது பழைய மத சடங்குகளை, மத நம்பிக்கைகளை, புராண கூத்துகளை தூக்கி எறிகிறது. அந்த கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள் இராணுவத்திலே இருக்கிறார்கள். அவர்கள் இந்த மத சடங்குகளை ஏற்க மறுக்கிறார்கள். மற்றவன் ஏற்க மறுப்பதற்கும் இராணுவத்திலும் காவல்துறையிலும் இருக்கிறவன் ஏற்க மறுப்பதற்கும் வேறுபாடு உண்டு.
அதனால் தான் கவனமாக காவல்துறைக்கு எப்போதும் சங்கங்கள் அனுமதிக்கப்படாமலேயே இருந்தது. ஏனென்றால் மற்றவனெல்லாம் வேலை நிறுத்தம் செய்தால் காவல்துறை பார்த்துக் கொள்ளும், காவல்துறை வேலை நிறுத்தம் செய்தால் மற்றவனெல்லாம் வேலையை தொடங்கி விடுவான். வேறொன்றுமல்ல, காவல்துறை 3 நாட்களுக்கு வேலை நிறுத்தம் என்று சொன்னால் அதை விட மகிழ்ச்சியான செய்தி இந்த நாட்டில் தீய சக்திகளுக்கு வேறு என்னவாக இருக்க முடியும்? எனவே இராணுவத்திலே இருந்தவர்கள் கிளர்ந்து எழுந்த போது என்ன ஆயிற்று? அதனை அன்றைய அரசு எப்படி ஒடுக்கி தந்தால் தேவாலயத்தை இடித்து விட்டார்கள். தேவாலயத்திலிருந்து தானே நீ இந்த போராட்டத்தை தொடங்குகிறாய். தேவாலயம் தகர்க்கப்பட்டது. அவர்கள் சாதாரண மனிதர்கள் இல்லை, இராணுவத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அரண்மனைக்கு தீ வைத்து விட்டார்கள். இது அந்த போராட்டம் நேரடியாக வன்முறையாக தொடங்கிய காலம். தேவாலயம் இடிக்கப்பட்டது, அரசனின் அரண்மனை தீ வைத்து கொளுத்தப்பட்டது. அரசுக்கும் மதத்துக்குமான போராட்டம், அறிவியலுக்கும் மதத்துக்கும் அல்ல, அரசுக்கும் மதத்துக்குமான போராட்டமாகத்தான் அது தொடங்கிற்று. அதற்கு பிந்திய காலத்திலே தான் செயின்ட் சிரில், புனித சிரில் என்று ஒரு அரசன் வந்தான். அதாவது அறிவு என்பதையே மதம் எப்படி பிரிக்கும் என்றால், அவன் அறிவாளிதான், ஆனாலும் புனிதமான அறிவு எங்களுக்கு இருக்கிறது. அறிவிலே புனிதமான அறிவு, புனிதமற்ற அறிவு, எல்லாவற்றிலும் இந்த புனிதம் என்கிற சொல் நம்முடைய வரலாறு முழுவதும் மதத்தால் அழுத்தமாய் விதைக்கப்படுகிறது. எல்லா ஆறுகளும் புனிதமானவை அல்ல, கங்கைதான் புனிதமானது. ஏன் எங்கள் காவிரி புனிதம் இல்லையா? காலகாலமாக தென்னாட்டு மக்களுக்கு, தென் மாவட்ட மக்களுக்கு தண்ணீர் தருகிற தாமிரபரணி புனிதம் இல்லையா? இந்த புனிதம் என்பது இருக்கிறதே, இது ரொம்பவும் ஆபத்தானது. ஒரு பெண்ணை பார்த்து அவள் சுமங்கலி என்பதே ஆபத்தான விமர்சனம். யாரோ ஒரு பெண்ணை பார்த்து நீ சுமங்கலி என்றால் யாரோ இன்னொரு பெண்ணை நீ அமங்கலி என்று சொல்லுகிறாய் என்று பொருள். எனவே புனிதம் திணிக்கப்படுகிற போது அவனுடைய பெயரே செயின்ட் சிரில், புனித சிரில். அவனுடைய ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு போராட்டம் என்று கூட சொல்ல முடியாது. மிக சுதந்திரமாக ஒரு பெண் தன் கருத்துக்களை சொன்னாள். நான் முதலில் குறிப்பிட்டேன், ஒரு பெயரை நான் சொல்வேன், மறந்து விடாதீர்கள். அந்த பெண்ணின் பெயர் ஹிப்பாட்டியா. ஹிப்பாட்டியா என்கிற பெயரை நீங்கள் கூகுளில் தேடலாம். அதற்காகவே ஆங்கில எழுத்துக்களையும் நான் சொல்லுகிறேன், நீங்கள் தேட வேண்டும் என்பதற்காகவே HYPATIA என்று போட்டால் அந்த செய்தி வரலாறு வந்து குவியும். ஹிப்பாட்டியா யார் என்பதை சொல்லுகிறேன். அவர் தன்னை ஒரு பிளட்டோனியன் என்று அறிவித்துக் கொண்டார். அதாவது நான் பிளாட்டோவின் கருத்துக்களை பின்பற்றுகிறவள், எனவே நான் திருமணம் செய்து கொள்வதில்லை. பிளாட்டோவுக்கும் திருமணத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? வேறொன்றும் அல்ல. பிளாட்டோ எல்லா அதிகார மையங்களையும் தகர்க்க வேண்டும் என்று சொன்னார். அந்த அதிகார மையங்களில் ஒன்றாக அன்றைக்கும் இன்றைக்கும் குடும்பம் இருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. அந்த குடும்பம் என்கிற நிறுவனத்தை தகர்ப்பது, நான் பேசிய அத்தனை செய்திகளையும் விட்டுவிட்டு என்னுடைய அருமையான எதிரிகள் பாருங்கள், சுபவி குடும்பம் கூடாது என்று சொல்லுகிறார் என்று நாளைக்கு சொல்லுவார்கள். அவர்கள் காத்திருக்கிறார்கள். நீங்கள் கேட்கிறீர்களோ இல்லையோ அவர்கள் கேட்கிறார்கள். நீங்கள் என்னை பின்பற்றுகிறீர்களோ இல்லையோ அவர்கள் என்னை பின்பற்றுகிறார்கள். நீங்கள் தூங்குகிறீர்களோ இல்லையோ அவர்கள் தூங்குவதில்லை. எனவே சுபவி குடும்பம் கூடாது என்று நான் அல்லப்பா, பிளாட்டோ சொன்னான், பெரியாருன்னு சொன்னான். உண்மைதான். இந்த குடும்பம் என்கிற நிறுவனம் ஜனநாயகத்துக்கு எதிராக போகிறது. குடும்பம் இருந்தால் தானே உனக்கு குடும்ப தலைவன் வந்து சேர்க்கிறான். குடும்ப தலைவன் இருந்தால் தானே ஆணின் ஆதிக்கம் வருகிறது. எந்த சிந்தனையில் பெரியார் பார்த்தார் என்றால், எதை வேண்டுமானாலும் உடையுங்கள், பெண்ணை விடுதலை செய்யுங்கள். அதுதான் பெரியார் அடிப்படை. பெண்களை விடுதலை செய்யாத எந்த சமூகமும் வெற்றி பெறார். எனவே பிளாட்டோ அன்றைக்கே சொன்னால், குடும்பம் என்கிற நிறுவனத்தை அவன் ஏற்கவில்லை. ஐ ஆம் எ பிளாட்டோனிஸ்ட். அந்த ஹிப்பாட்டியா அந்த பெண் சொன்னாள், நான் நினைக்கிறேன், எனக்கு உறுதியாக தெரியவில்லை, இந்த புத்தகத்தின் அட்டைப்படத்தில் மேலே இருப்பது பெண்ணாக இருந்தால் அது ஹிப்பாட்டியாவினுடைய படமாகத்தான் இருக்கக்கூடும் என்று நான் கருதுகிறேன். வெறும் கற்பனை படம் தான். கூகுளிலும் வருகிற படம் கற்பனை படம் தான். திருவள்ளுவர் படமே கற்பனை தானே. திருவள்ளுவர் படம், புத்தர் படம். புத்தர் காலத்தில் இரும்பும் கத்தியுமே கண்டுபிடிக்க முடியவில்லை, எப்படி அவ்வளவு சுத்தமாக சவரம் செய்திருப்பார்? ஒன்றும் வாய்ப்பே இல்லை. புத்தர் தாடியோடு தான் இருந்திருக்க முடியும். எல்லாம் கற்பனை படங்கள் தான். அந்த ஹிப்பாட்டியா தன்னை பற்றி சொல்லுகிற போது, நான் பிளாட்டோவின் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளுகிறேன், மத சடங்குகளுக்குள் நான் தலைகுனிய மாட்டேன் என்று சொன்னால், அவளுடைய உரை கேட்க குதிரை வண்டிகளில், சேரட்டுகளில் அந்த ஊரின் பணக்காரர்கள் கூட வந்தார்கள். அதைவிட கொடுமையானது, இளைஞர்கள் வந்தார்கள். அந்த மன்னன் செயின்ட் சிரில் அவனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. எப்போது பார்த்தாலும் ஹிப்பாட்டியாவினுடைய அந்த வீட்டின் வாசலில் கூட்டம் கூட்டமாக மக்கள் இருக்கிறார்கள்.
ஒவ்வொரு நாளும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஹிப்பாட்டியா பேசுகிறாள். குறித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே, அப்போதே பெரியார் பெண் வடிவத்தில் இருந்திருக்கிறார். தொடர்ந்து புத்தராக இருந்தாலும், பெரியாராக இருந்தாலும், அம்பேத்கராக இருந்தாலும் மக்களுக்கு செய்திகளை சொன்னார்கள், மக்களுக்காக வாழ்ந்தார்கள். எனவே அந்த ஹிப்பாட்டியாவுக்கு கூடி வருகிற செல்வாக்கை அரசனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை, மதம் சார்ந்த நம்பிக்கைகளை கொண்டவனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. நான் தொடக்கத்திலேயே 3 வேறுபாடுகளை சொன்னேன். மதம் அரசை சார்ந்தே இருந்தது, மதம் வன்முறைகளில் ஈடுபட்டது. எப்போதும் ராஜாக்களை ராஜகுருக்கள் தான் ஆண்டார்கள். ராஜா நாட்டை ஆண்டால், ராஜகுரு தான் ராஜாவை ஆண்டால். எனவே அப்படித்தான் எல்லா நாடுகளிலும் இருந்திருக்கிறது. அந்த கிறிஸ்தவ பாதிரியார்கள் இந்த மன்னனிடத்தில் சொன்னார்கள், ஒரு பெண் மதத்துக்கு எதிராக, சடங்குகளுக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறாள், அவளை எப்படி அனுமதிப்பது என்று என்ன செய்தார்கள் என்கிற அந்த காட்சியை மட்டும் சொல்லுகிறேன். முழுமையாக என்னால் விவரிக்க இயலாது, அதை சொல்லுகிறேன், தேடி படித்து பாருங்கள். ஒரு நாள் அந்த பெண் அவள் உரையாற்றி கொண்டிருக்கிறாள், அதற்காக தன்னுடைய அந்த இடத்தை தூய்மைப்படுத்தி கொண்டிருக்கிறாள், புத்தகங்களை வரிசையாக அடுக்கி கொண்டிருக்கிறாள். ஒரு வன்முறை கும்பல் உள்ளே நுழைகிறது. வன்முறை கும்பல் உள்ளே நுழைகிற போது அந்த பெண்ணை கடுமையாக தாக்குகிறார்கள். அந்த இடத்திலேயே அவருடைய ஆடையை புரிந்து விடுகிறார்கள். நிர்வாணமாக தெருவில் நடந்து போகிறார்கள். இந்த கொடூரம் எப்போதும் எப்படி இருக்கிறது பார்த்தீர்களா? எந்த போர்க்கிடத்திலும் பெண்களும் குழந்தைகளும் தான் முதலில் பலியாகிறார்கள். பெண் என்றால் நிர்வாணப்படுத்துவது. இன்குலாப் தான் சரியாக சொல்வார், எவனாவது யாராவது ஒரு பெண்ணை வன்முறையாக நிர்வாணப்படுத்தினால் அவமானத்துக்குரியவன் அவன்தானே தவிர அந்த பெண் இல்லை. இன்னமும் அந்த இன்குலாபினுடைய வரிகள் நினைவிலே இருக்கின்றன. மானம் என்பது உடைகளில் இல்லை என்று எழுதியவன் இன்குலாப். மானம் என்பது உடைகளில் இல்லை, மானம் என்பது மனம் சார்ந்தது, மானம் என்பது வாழ்க்கை முறை சார்ந்தது, மானம் என்பது உடைகளில் இல்லை. எவன் களைகிறானோ அவனே அசிங்கப்படுகிறவன் என்று இன்குலாப் சொன்னது போல அந்த பெண்ணை ஹிப்பாட்டியாவை நிர்வாணப்படுத்தினார்கள். நிர்வாணப்படுத்தி தெருக்களிலே நடத்தி கொண்டு போனார்கள். கவனியுங்கள் நண்பர்களே, இன்றைக்கும் வடநாட்டில் பெண்களை நிர்வாணப்படுத்தி, ஒடுக்கப்பட்ட மக்களை, பட்டியலின மக்களை நிர்வாணப்படுத்தி தெருவிலே அழைத்து செல்லுகிற அந்த மத வெறி கொண்ட மிருகங்கள் இன்றைக்கும் நாட்டிலே இருக்கின்றன. நம்முடைய ஐயா அவர்கள், ஜெகதீசன் அவர்கள் பேசுகிற போது சொன்னார், யானை நல்லதுதான், மதம் பிடித்த யானை நல்லதில்லை என்று. அதை வலம்புரி ஜானவர்கள் ஒரு மேடையிலே சொன்ன செய்தி எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஒரு முறை ஒரு கோயிலிலே யானைக்கு யூ நாமம் போடுவதா ஒய் நாமம் போடுவதா என்று சிக்கல் வந்தது. நீதிமன்றம் வரைக்கும் போனார்கள். யானை கேட்டதா அவனிடத்துல நாமமோ திருநீரோ வேண்டும் என்று கேட்டதா? நீதிமன்றத்திலே போனார்கள். ஆங்கிலேய நீதிபதி என்ன செய்வது, வேறு ஒன்றுமில்லை, ஒரு சமாதானத்தை அவர் கொண்டு வந்தார். 1 வாரம் யூ நாமம் போடுங்கள், 1 வாரம் ஒய் நாமம் போடுங்கள். அழித்து போட்டார்கள். யானைக்கு நெற்றி புண்ணாகிவிட்டது, கோபம் வந்தது, மதம் பிடித்து விட்டது. கோயிலில் யானை ஓடிவிட்டது. மதம் பிடித்ததால் யானை ஓடிவிட்டது என்பதை வலம்புரி தான் சொல்வார். இல்லை தம்பி, தவறாக சொல்லுகிறீர்கள். மதம் பிடிக்காமல் யானை ஓடிவிட்டது, மதம் பிடித்து ஓடவில்லை, மதம் பிடிக்காமல் ஓடிவிட்டது என்பார். அப்படி மத வெறி கொண்டவர்கள் இன்றைக்கும் பெண்களை நடுத்தருவில் நிர்வாணமாக நடத்தி செல்வதை போல நாம் சொல்லுவது, ஏறத்தாழ 1700 ஆண்டுகளுக்கு முன்னால் மனித மிருகங்கள் இந்த உலகில் வாழ்ந்திருக்கிறார்கள். மதத்தின் பெயரால் வன்முறைகளை அரங்கேற்றி இருக்கிறார்கள். அந்த பெண்ணை நிர்வாணமாக அழைத்து சென்று என்ன செய்தார்கள் என்பதை என்னால் விரிவாக சொல்ல முடியவில்லை. கண்ட துண்டமாக வெட்டினார்கள். உயிரோடு இருக்கிற போது அந்த பெண்ணின் தோலை உரித்தார்கள். கடைசி மிச்சத்தை எரித்தார்கள். இதுதான் அறிவியலுக்கு எதிராக மதம் தொடுத்த முதல் யுத்தம். அந்த பெண்ணின் பெயர் ஹிப்பாட்டியா. இன்றிலிருந்து இந்த அரங்கத்தில் வந்தவர்கள், இந்த புத்தகத்தை படித்தவர்கள், இந்த காணொலியில் பார்க்கிறவர்கள் வரலாற்றில் மறக்கக்கூடாத ஒரு பெயர். சுதந்திர சிந்தனைக்கு கிடைத்த மிகப்பெரிய தண்டனை அது அந்த பெண் ஹிப்பாட்டியா. ஆனால் அதற்கு பிறகு அதே ரோமாபுரியினுடைய மேற்கு பகுதியில் அப்படிப்பட்ட சிந்தனைகளை ஒருவர் சொன்னார். இங்கே இருந்த அளவுக்கு ஒடுக்குமுறை அங்கே இல்லை, எனவே அவர் தப்பித்துக் கொண்டார். அவருடைய பெயர் பெலஜியஸ். இந்த பெயர்கள் எல்லாம் நாம் அதிகம் கேள்விப்படாத பெயர்கள். பெலஜியஸ். பெலஜியஸ் என்ன சொன்னார் என்றால், பாவத்தின் சம்பளம் மரணம் என்பது பொய் என்றார். நேரடியாக அந்த மறையிலே சொல்லப்பட்டிருக்கிற செய்தியை அவர் மறுத்தார். அப்படியானால் மரணம் என்பது என்ன என்று கேட்டார்கள். மரணம் இயற்கையில் ஒரு பகுதி. அறிவியல் சிந்தனை, அதாவது
அறிவியல் அறிஞர்களாக இருப்பதை விட நாம் அறிவியல் சிந்தனை உடையவர்களாக இருக்கிறோமா என்பது முக்கியம். நாம் பார்க்கிறோம், பல விஞ்ஞானிகள் மூட நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறார்கள், பல மருத்துவர்கள் மூட நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறார்கள். அதற்கெல்லாம் என்ன பொருள் என்றால், அதை ஆங்கிலத்திலே என் ஆசிரியர் வகுப்பிலே சொல்லிக் கொடுத்ததை நான் கூட்டங்களிலே சொல்லுவேன். நோ டவுட் தே ஆர் சயின்டிஸ்ட் பட் நாட் சயின்டிபிக் என்று சொல்வார். அவர்கள் அறிவியல் படித்தவர்கள் தான், ஆனால் அறிவியல் சிந்தனை உடையவர்கள் இல்லை. அப்படிப்பட்ட அறிவியல் சிந்தனை அற்றவர்கள் நிறைய இருந்தார்கள். இந்த பெலஜியஸ் தான் மிக தெளிவாக அறிவுபூர்வமாக ஒரு செய்தியை சொன்னார். மரணம் பாவத்தின் சம்பளம் இல்லை, மரணம் இயற்கையின் ஒரு பகுதி. பாவம் செய்தவனும் செத்து போவான், புண்ணியம் செய்தவனும் செத்து போவான். இவர்கள் புண்ணியம் செய்வதே மேலே போய் சொர்க்கத்துக்கு போவதற்கு தானே, பிறகு செத்து போவோம் என்று தெரிகிறது இல்லையா? எனவே யாராக இருந்தாலும் இறந்து போவார்கள். மரணம் இயற்கையின் நியதி என்கிற ஒரு பெரிய அறிவியல் சிந்தனையை முதலில் சொன்னவன் பெலஜியஸ். அவரை பற்றிய செய்திகள் இந்த புத்தகத்திலே இருக்கின்றன. இப்படி வளர்ந்து வந்த அறிவியலுக்கும் மதத்துக்குமான அந்த மோதல் எந்தெந்த தடங்களில் நடந்தது என்பதை ஒவ்வொரு இயலாக அவர் சொல்லுகிறார். இந்த பூமியை பற்றிய விவாதம், இந்த உலகம் பற்றி, அதாவது பூமியை பற்றி, இந்த வாழ்க்கை பற்றி, ஆட்சி முறை பற்றி, மிக குறிப்பாக ஆத்மா பற்றி, இவையெல்லாம் அறிவியலுக்கும் மதத்துக்கும் இடையில் நடந்த விவாதங்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இயலாக சொல்லப்படுகிறது. மிகப்பெரிய விவாதம் எப்போதும் நடப்பது ஆத்மா பற்றி தான். ஆத்மா என்பது அழிவற்றது. அவர்கள் சொல்லுகிற செய்தி அதுதான். ஆத்மா என்பது அழிவற்றது. சனாதனம் என்கிற மதத்துக்கான பொருளும் அதுதான். ஆன்மா அழிவற்றது என்பதுதான் கீதையின் சாரம். ஆன்மா என்பது எல்லோருக்கும் இருக்கிறது. இறந்து போன பிறகு கிறிஸ்தவ மதத்திலும் அன்னைக்கு என்ன சொல்லப்பட்டது என்றால், இறந்தவுடனே இவன் தான் இறந்து போய்விட்டானே தவிர ஆன்மா உலாவுகிறது. ஆன்மா உலாவுகிறது. அது எங்கே போகிறது? அது மேல் உலகத்துக்கு போகிற போது பீட்டர் என்று ஒருவர் அங்கே இருக்கிறார். அவர் பார்த்து அவர்களை உள்ளே அனுப்புவார். அது வரைக்கும் ஆன்மா உலவிக் கொண்டே இருக்கும் என்கிற பழைய நம்பிக்கைகள் இன்றைக்கும் ஆன்மா பற்றிய நம்பிக்கை போகவில்லை. என் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்றுதான் இன்றைக்கும் பலர் சொல்லுகிறார்கள். இறந்த உடனே அவர் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்பது ஒரு பெரு வழக்காக இருக்கிறது. அப்படி சொல்லுவது, ஆத்மா என்றால் என்ன என்றே தெரியாமல் தான் அப்படி சொல்லுகிறார்கள். ஆத்மா அழிவற்றது என்கிறார்கள். ஒவ்வொரு உயிருக்கும் ஆத்மா இருக்கிறது என்கிறார்கள். பெரியார் கேட்டார், மனிதனுக்கு மட்டும் ஆத்மா இருக்கிறதா, இல்லை ஈ, எறும்பு, கொசு எல்லாவற்றுக்கும் இருக்கிறதா என்று கேட்டார். எல்லாவற்றுக்கும் ஒரு கொசு இறந்து போனால் அதனுடைய ஆத்மா சுத்துமா அல்லது முடிந்து போய்விடுமா? இன்னமும் குறிப்பிடுகிற நண்பர்களே, மக்களின் தொகை கூடியிருக்கிறதா இல்லையா? ஒரு காலத்துல வெறும் லட்சக்கணக்கில் கோடியில் தான் மக்கள் தொகை இருந்தது. இன்றைக்கு 800 கோடி பேராக மக்கள் கூடியிருக்கிறார்கள். அப்படியானால் ஆன்மாவும் கூடிக்கொண்டே போகுமா? 50 கோடியாக இருந்த போது ஆன்மா 50 என்றால் அந்த ஆன்மா தானே திரும்ப வர வேண்டும். மறுபடி எப்படி 800 கோடிக்கு எப்படி வந்தது? நம்முடைய பழைய திரைப்படங்கள் எல்லாம் 2 படைகள் மோதி கொள்ளுகிற போது இந்த பக்கம் 1000 பேர், அந்த பக்கம் 1000 பேர். அது வெறும் திரைப்படம். அன்றைக்கு ஒரு ஊரில் வாழ்ந்தவங்களே 1000 பேர் தான், மிக குறைவு. அப்படியெல்லாம் ஒரு லட்சக்கணக்கான மக்கள் எல்லாம் இல்லாத காலம். எனவே மக்கள் தொகை கூடியிருக்கிறதே, ஆன்மா கூடியிருக்கிறதா என்று கேட்டால் உபநிடதங்கள் 108 என்பார்கள். 14 உபநிடதங்கள் கிடைக்கின்றன. அதிலே ஒரு விடை இருக்கிறது என்பர்களே. மிக தந்திரமாக அவர்கள் என்ன சொல்லிவிட்டார்கள் என்றால், மூல ஆத்மா ஒன்றுதான், அது பரமாத்மா. அதுதான் பல ஜீவாத்மாக்களாக பிரிந்திருக்கிறது என்று தந்திரமாக ஒரு விடை சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் போய் பரமாத்மாவிடம் சேர்வது என்பதுதான் இறுதி கட்டம் என்பதாக மதம் நம்புகிறது. ஆத்மா என்று ஒன்று உண்டா இல்லையா என்று அறிவியல் ஆராய்ச்சி செய்கிறது. சொர்க்கம் நரகம் என்று ஒன்று, இரண்டும் உண்டு என்று மதம் நம்புகிறது. அப்படியெல்லாம் ஏதேனும் இருக்க முடியுமா என்று அறிவியல் ஆராய்ச்சி செய்கிறது. மறுபிறப்பு என்ற ஒன்றை மதம் நம்புகிறது. மறுபிறப்பு இருக்க முடியுமா என்று மதம் ஆராய்ச்சி செய்கிறது, அறிவியல் ஆராய்ச்சி செய்கிறது. நீங்கள் எண்ணி பார்த்தால் இந்த ஆத்மாவை, மறுபிறப்பை, ஆத்மாவை நம்பாத ஒரே ஒரு மார்க்கம் பௌத்தம் மட்டும்தான். பௌத்தம் தான் மிக தெளிவாக 2 கோட்பாடுகளை சொல்லும். ஒன்று அனித்தியவாதம், இன்னொன்று அனான்மவாதம். அனித்தியவாதம் என்றால் உலகத்தில் எதுவும் நிலையானதில்லை. அதற்கு புத்தன் ஒரு எடுத்துக்காட்டை சொல்லுவார். ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. நீ ஒரு முறை அந்த ஆற்றில் மூழ்கி எழுந்தாய். முதல் முறை மூழ்கி எழுந்த போது உன் மீது பட்ட நீர்த்துளிகள் மறுபடியும் உனக்கு வரவே வராது, எங்கோ போய்.
அதே நீர்த்துளியில் மறுபடியும் மூழ்குகிறேன் என்று சொல்லுவது அறிவியலுக்கு புறம்பானது என்று புத்தன் சொன்னால் ஒவ்வொரு நிமிடமும் கரைந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் ஒரு நாளை நிறுத்த முடியுமா? ஒரு நிமிடத்தை நிறுத்த முடியுமா? ஒரு நொடியை நிறுத்த முடியுமா? ஒரு நொடியின் பின்னத்தை நிறுத்த முடியுமா? எவ்ரிதிங் இஸ் கோயிங் இன் அண்ட் கோயிங் அவுட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது, உள்ளும் புறமுமாக. எந்த ஒன்றும் நிலையாக இல்லை. எந்த ஒன்றும். இங்கே ஒரு பொருள் இருக்கிறது என்றால் அந்த பொருளுக்குள் இருக்கிற அந்த மூலக்கூறுகள், அந்த அணு சுழன்று கொண்டேதான் இருக்கிறது. எதுவும் அப்படியே ஒரு இடத்தில் இல்லை, இருக்க முடியாது. அது இயங்கியலுக்கு எதிரானது. அறிவியல் என்பது எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறது, எல்லாம் மாறும் என்று சொல்லும். மதம் என்பது நிலையானது என்று சொல்லும். எனவே ஆத்மா நிலையானது, அழிவற்றது என்பதையே அறிவியல் மறுக்கிறது. அது பற்றிய ஒரு இயல் இருக்கிறது. பிறகு இந்த பூமி உலக உருண்டையா தட்டையா, பூமியின் வயது என்ன, இவற்றையெல்லாம் நான் தொட்டு காட்டுகிறேன், விரிவாக படியுங்கள். பூமியின் வயது என்ன? பைபிள் என்ன சொல்லுகிறது என்றால் 6000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த உலகம் படைக்கப்பட்டது. 7 நாள்களில் படைக்கப்பட்டது. முதல் நாள் பூமி வந்தது, மறுநாள் சூரியன் வந்தது, எல்லாம் சொல்லுகிற போது அதையும் நாம் கேட்க வேண்டிய கேள்விகள் இருக்கின்றன. இறைவன் பகலை படைத்தான், சைத்தான் இரவை படைத்தான். ஐயா கேட்பார், ஓ அவன் வேற தனியா ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தானான்னு கேட்பாரு. கடவுள் ஒரு பக்கம் வேலை செஞ்சா அவன் ஒரு பக்கம் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தானான்னு கேட்பார். எனவே இப்படி உலகம் உருவாக்கப்பட்டது என்பது மதம், உலகம் உருவாயிற்று என்பது அறிவியல். இரண்டுக்கு இருக்கிற வேறுபாடு. உலகம் உருவாக்கப்பட்டது என்பது மதம், உலகம் உருவாயிற்று என்பது அறிவியல். எனவே இந்த உலகம் 6000 ஆண்டுகளாக இல்லை. இந்த பூமி பந்து இன்றைக்கு அறிவியலில் மதங்கள் சொல்லுகிற கணக்கு அவ்வளவுதான். மதங்கள் அதை மாற்றியும் சொல்லும். ஆனால் அறிவியல் மிக தெளிவாக சொல்லுகிறது, 350 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பூமி உருவாயிற்று. 350 கோடி ஆண்டுகள் என்று பூமியின் கணக்கை சொல்லுவதிலே வேறுபாடு இருக்கிறது. பூமியினுடைய வடிவமைப்பு இது தட்டையானது என்றுதான் மதம் நம்பிற்று. தட்டையானது என்கிற கருத்தை தான் பரப்பிற்று. யாரெல்லாம் சொன்னார்கள்? அரிஸ்டாட்டிலின் கருத்து மதுதான். அவருக்கு பின்னால் நாம் மறந்துவிடக்கூடாத ஒரு பெயர் தாலமி என்பது. அதாவது பிளாட்டோ வெறும் தத்துவம் தான் சொன்னார். அரிஸ்டாட்டில் தொடாத துறையை கணக்கை தவிர அனைத்தையும் அரிஸ்டாட்டில் தொட்டான். கணக்கு என்கிற துறை எங்கே வளர்ச்சி பெற்றது என்றால் அரபு நாடுகளிலே வளர்ச்சி பெற்றது. அரபு நாடுகளிலே தான் அந்த அல்ஜீப்ரா, இன்றைக்கும் நாம் சொல்லுகிறோம் இந்த அல் என்று வந்தாலே அரபிலே இருந்து வந்தது என்பதற்கு பொருள் அல்ஜீப்ரா. அண்மையிலே அமைச்சர் உதயநிதி சொன்னாரே திராவிட அல்கோரிதம் என்று. அல்கோரிதம் மிக அருமையான சொல். அதாவது இது வெறும் கணக்கல்ல, இதற்கான தீர்வு படிப்படியான தீர்வு. இந்த அல்கோரிதம் என்றால் படிப்படியான தீர்வு. எப்போதும் அறிவியல் தீர்வை நோக்கி போகும். ஆனால் மதம் என்ன சொல்லும் என்றால், கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு நிம்மதியா இருக்கிறேன், கடவுள் மேல், அதாவது மதம் அமைதியாக இருக்க சொல்லுகிறது, அறிவியல் அதற்கான தீர்வை நோக்கி செலுத்துகிறது. நீங்கள் அதை மறந்து விட்டால் அந்த சிக்கல் ஒரு நாளும் தீராது. கடவுளை நம்புகிறவனும் அப்படித்தான் நம்புகிறான். கடவுளை நம்பினால் பிரச்சனைகளில் இருந்து நாம் அதை மறந்து விடலாம் என்று கருதுகிறான். நான் சொல்லுவதற்காக தவறாக கருதாதீர்கள். மது அருந்துகிறவனும் அப்படித்தான் கருதுகிறான். மது அருந்துகிறவனும் கொஞ்ச நேரம் போதைகள் இருந்தால் எல்லாம் மறந்துடலாம், மறந்து விட முடியும் தவிர அந்த சிக்கலை உன்னால் தீர்க்க முடியாது. அறிவியல் தான் தீர்ப்பதற்கான வழியை சொல்லும். அதுவும் படிப்படியான வழிமுறையை சொல்லுவதற்குத்தான் அல்கோரிதம் என்று பெயர். திராவிட இயக்கம், திராவிட கருத்தியல் ஒரு அல்கோரிதம் என்று அவர் ஏன் சொன்னார் என்றால், இந்த திராவிட இயக்கம் இங்கே இருக்கிற சமூக சிக்கலை தீர்ப்பதற்கு படிப்படியாக வழி சொல்கிறது என்று சொன்னார். அது அழகான சொல். எனவே இந்த அல் என்பதே அங்கே இருந்து அரபு நாடுகளிலே இருந்து வருகிறது. கணக்கியல் துறை அங்கே இருந்து வந்தது. அரிஸ்டாட்டில் எல்லா விதமான துறைகளை பற்றியும் எழுதினார், பேசினார். கணக்கியல் துறையை மட்டும் அவர் விட்டுவிட்டார். அவருக்கு பின்னால் வந்தவர்கள் கணக்கை தொட்டார்கள். எதற்கென்றால் அறிவியலில் இருக்கிற அந்த சிந்தனைகள், இந்த கணக்கு மிக துல்லியமாக எத்தனை கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் பூமி தோன்றிற்று, எத்தனை கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் உயிர்கள் தோன்றின, எப்போது மனிதன் தோன்றினான் என்றெல்லாம் சொல்லுகிறது. நான் பல கூட்டங்களில் பேசியிருக்கிறேன். இஸ்ரேலில் இருக்கிற வரலாற்று பேராசிரியர் எழுதியிருக்கிற யுவால் நோவா ஹராரி என்றவருடைய பெயர் நீங்கள் பலர்
அது படித்திருக்க கூடும். 3 புத்தகங்கள் தான் வந்திருக்கின்றன. 3ம் படிக்கப்பட வேண்டிய புத்தகங்கள். மகிழ்ச்சியான செய்தி, 3ம் தமிழிலேயும் மொழிபெயர்க்கப்பட்டு விட்டன. சேப்பியன்ஸ், ஹோமோடியூஸ், 21ஆம் நூற்றாண்டுக்கான 21 பாடங்கள் என்று யுவால் நோவா ஹராரி எழுதியிருக்கிற அந்த புத்தகங்களை நாம் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும். நம் காலம் முழுவதையும் இவர்களோடு சண்டை போடுவதில் வீணடித்து விடக்கூடாது. நமக்கு கடமை இருக்கிறது, படிக்க வேண்டும், அந்த கருத்துக்களை பரப்ப வேண்டும். அந்த யுவால் நோவா ஹராரி இந்த உலகத்தினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கிறது என்று விரித்து சொல்லுகிறார். எனவே பூமி தோன்றிய ஆண்டுகள் துல்லியமாக சொல்லப்படுகிறது. இந்த பூமி தட்டையானது என்றுதான் அரிஸ்டாட்டிலும் தாலனியும் நம்பினார்கள். அதை உடைத்து 14 நூற்றாண்டுகள் ஆகிறது. கவனத்தில் கொள்ளுங்கள். ஏறத்தாழ பொது ஆண்டு தொடங்கி 14-15 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த உலகம் உருண்டை என்கிற உண்மை சொல்லப்பட்டது. அதை முதலில் சொன்னவன் கோப்பர்னிக்கஸ். அவர்களை பற்றியெல்லாம் விரிவாக இருக்கிறது. அதற்கு பெயரே கோப்பர்னிக்கஸ் ரெவல்யூஷன் என்று பெயர். கோப்பர்னிக்கஸினுடைய வானியல் புரட்சி அவன்தான் சொன்னான். அதற்கு பிறகு ஜெர்மனியை சார்ந்த ஜோஹன்னஸ் கெப்லர் அதை ஏற்றார். அதற்கு பின்னால் கலீலியோ, கடைசியாக புரூனோ. இவர்கள் எல்லோரும் சொன்ன ஒற்றை செய்தி, இந்த உலகம் தட்டையானதல்ல, இது கோள் உருண்டை வடிவம் உடையது என்பது மட்டுமல்ல, இது பூமியின் மையமாக கொண்டதல்ல. இந்த சூரிய குடும்பம் என்பது சூரியனை மையமாக கொண்டு பல கோள்கள் சுழல்கின்றன. இதுதான் அறிவியலினுடைய மிகப்பெரிய அடுத்த இடத்திற்கு வந்திருக்கிற அந்த கண்டுபிடிப்பு. எனவே உலகம் தட்டை இல்லை என்பதை இன்னொரு விதமாகவும் விஞ்ஞானிகள், கடல் பயணிகள் மெய்ப்பித்தார்கள். 3 கடல் பயணம் பற்றி அந்த புத்தகத்திலே இருக்கிறது. நான் பெயர்களை சொல்லத்தான் எனக்கு நேரம் இருக்கிறது. 3 பெயர்கள், ஒன்று கொலம்பஸ், இன்னொன்று வாஸ்கோ ட காமா, 3வது மெக்கல்லன். இந்த 3 பெயர்களும் எல்லோரும் பாட புத்தகங்களிலே கூட நாம் படித்திருக்கிறோம். கொலம்பஸ் பற்றி நிறைய படித்திருக்கிறோம். கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்தார் என்று தப்பாக படித்திருக்கிறோம். கொலம்பஸ் அமெரிக்காவுக்கு போனார். அமெரிக்காவெல்லாம் கண்டுபிடிக்கவில்லை. அமெரிக்கா இருந்தது. அது என்ன கடலுக்குள்ளா இருந்தது? அமெரிக்கா இருந்தது. அமெரிக்காவுக்கு கொலம்பஸ் போனார். அங்கே போன உடனே அதை அவர் இந்தியா என்று கருதி கொண்டார். ஆனால் இந்தியாவில் இருக்கிறவங்கலாம் கருப்பாக இருப்பானே, இவர்கள் சிவப்பாக இருக்கிறார்களே என்று கருதினார். இந்த கருப்பு சிவப்பு இருக்கிறது பாருங்கள், அது வரலாறு முழுவதும் பல வேலைகளை செய்தார். இன்றைக்கு கூட சிலர் கருப்பாக இருந்தால் பிசிறு என்கிறார்கள், வெளுப்பாக இருந்தால் ஃபிகர் என்கிறார்கள். கருப்பாக இருக்கிறவர்களை தன் கட்சிக்காரராக இருந்தாலும் கருப்பாக இருந்தால் பிசிறு என்கிறார். அதுவே சிவப்பாக இருந்தால் ஃபிகர் என்கிறார். தம்பி பிரவீனுக்கு ஒரு வேண்டுகோள், இதை தலைப்பாக்கி விடாதீர்கள். அவர் சொல்லுவார், ஐயா அப்பதான் பார்ப்பாங்க, பார்க்கவே வேண்டாம், அறிவியலையே தலைப்பாக. நான் போகிற போக்கில் கருப்புக்கும் வெளுப்புக்குமான வேறுபாடு சொன்னேன். அமெரிக்காவில் போய் இறங்கிய கொலம்பஸ் அதை இந்தியா என்று கருதினால், ஆனாலும் அங்கே இருக்கிறவர்கள் சிவப்பாக இருப்பதனாலே அவர்களுக்கு ரெட் இண்டியன்ஸ் என்று பெயர் வைக்கப்பட்டது. அவர்களுக்கு இந்தியாவுக்கு தொடர்பு இல்லை, ரெட் இண்டியன்ஸ் என்று பெயர் வைக்கப்பட்டது. அது கொலம்பஸ். கொலம்பஸும் ஒரு கொடுமைக்காரன் தான், அவன் பெரிய விஞ்ஞானி இல்லை. அங்கே இருக்கிற தென் அமெரிக்க மக்களை அவன் செய்த கொடுமைகள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. நான் கொலம்பஸ் பற்றிய தனியாகவும் பேசி இருக்கிறேன். நான் லத்தீன் அமெரிக்க நாடுகள் பற்றி 1 மணி நேரத்துக்கு மேலாக பேசுகிற போது கொலம்பஸ் பற்றிய பல செய்திகளை சொல்லி இருக்கிறேன், காணொலியில் இருக்கிறது. அடுத்தது வாஸ்கோ ட காமா. வாஸ்கோ ட காமா தான் இந்தியாவில் முதலாக கால் வைத்த ஐரோப்பியர். அவர் 1498ஆவது ஆண்டு கள்ளிக்கோட்டை என்று சொல்லப்படுகிற இடத்திலே கால் பதித்தார். 3ஆவதாக வந்தவன் மெக்கல்லன். மெக்கல்லன் என்ன செய்தான் என்றால், நான் இந்த உலகத்தை சுற்றி வருகிறேன் என்றால், நீ உலகத்தை சுற்ற முடியாது, அது தட்டை தான் என்றார்கள். அவன் எப்படி நீப்பித்தான் என்று பாருங்கள். உலகம் நேரடியாக செம்பட்டையாக இருக்குமானால் இங்கே தொடங்குகிற ஒருவன் ஒவ்வொரு இடத்துக்கு போன பிறகு திரும்ப வேண்டும் என்று சுற்றி போக முடியாது. ஆனால் 2 ஆண்டுகளில் புறப்பட்ட இடத்துக்கே மெக்கல்லன் வந்தபோது இந்த உலகம் உருண்டைதான் என்பது மறுபடியும் ஒரு முறை உறுதியாயிற்று. எத்தனை பேர், நான் டார்வின் பற்றியே ஒரு முறை பேசியிருக்கிறேன். டார்வினின் பயணம் இருக்கிறதே, டார்வினின் வாழ்க்கை இருக்கிறதே, டார்வினின் அர்ப்பணிப்பு இருக்கிறதே, அத்தனை சாதாரணமானது இல்லை. டார்வின் இல்லை என்றால் பல பரிணாம தத்துவம் என்பதே நமக்கு வராமல் போயிருக்கும். எனவே அந்த வகையில் இந்த உலகம் தட்டையா இல்லையா என்கிற விவாதம் நடைபெற்றது. ஆத்மாவை பற்றி மதத்துக்கும் விஞ்ஞானத்துக்கும் இடையிலே மோதல் நடந்தது. இப்படி தொடர்ச்சியாக விஞ்ஞானத்துக்கும் மதத்துக்கும் இடையில் நடைபெற்ற அந்த மோதலின் வரலாறு தான் நம் வளர்ச்சியின் வரலாறாக இருக்கிறது. அதுதான் இந்த புத்தகம் சொல்லுகிற செய்தி. அதுதான் இந்த வளர்ச்சியின் வரலாறாக இருக்கிறது. அறிவியல் ஒவ்வொரு முறை முன்னேறுகிற போதும் மதம் என்கிற தடையை உடைத்து தான் முன்னேற வேண்டியிருக்கிறது.
மதம் ஒரு மன அமைதியை தருகிறது, மகிழ்ச்சியை தருகிறது என்று சொன்னால், இன்று காலையிலே நான் அனுப்பிய அந்த ஒரு நிமிட செய்தியை மறுபடியும் சொல்லி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். கார்ல் மார்க்ஸ் மதம் தருகிற மகிழ்ச்சி பற்றி மிக அருமையாக சொன்னார். கார்ல் மார்க்ஸ் மதம் பற்றி சொல்லி இருக்கிற ஒற்றை வரியை தான் நாம் தொடர்ந்து சொல்லுகிறோம். மதம் மக்களுக்கு அபின் என்று சொன்னார். உண்மை, அதை மட்டும் சொல்லவில்லை. முன்னும் பின்னுமாக கார்ல் மார்க்ஸ் சொன்ன வரிகள் மிக ஆழமானவை. 1844 ஆண்டு ஹெகல் தத்துவத்துக்கு எதிராக அதை ஹெகலை பின்பற்றித்தான் மார்க்ஸ் வந்தார். இடையில் வந்த ஃபயர்பாக் ஹெகலினுடைய தத்துவத்திலிருந்து கொஞ்சம் மாறுபட்டு மெட்டீரியலிசம் என்கிற விதையை தூவினார். மார்க்ஸ் தான் இந்த உலகத்துக்கு மெட்டீரியலிசம் என்கிற ஒரு பெரிய கண்டுபிடிப்பை தந்த சமூக விஞ்ஞானி மார்க்ஸும் எங்கெல்ஸும் தான். எனவே மார்க்ஸ் சொல்லுகிற போது இந்த 44வது ஆண்டு அதற்கு மறுப்பு எழுதுகிற போது அந்த விமர்சனத்தில் தான் மதம் பற்றி மார்க்ஸ் பேசியிருக்கிறார். அது தனியாகவே நூலாக வந்திருக்கிறது. மார்க்ஸ் ஆன் ரிலிஜன் என்று ஆங்கிலத்தில் இருக்கிறது, தமிழிலும் வந்திருக்கலாம். அந்த புத்தகத்தில் அவர் சொல்லுகிற அந்த செய்தி தான் மதத்துக்கும் அறிவியலுக்குமான மோதல் வரலாற்றின் சாரம். அந்த வரியை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். அவர் சொன்னார், மதம் ஒரு அபின்தான், ஆனால் ஒன்றை மறந்து விடாதீர்கள், இதயமற்ற உலகத்தின் இதயமாக மதம் இருக்கிறது. இதயமற்ற உலகத்தின் இதயமாக மதம் இருக்கிறது. ஒடுக்கப்பட்ட மக்களின் ஏக்க பெருமூச்சாக மதம் இருக்கிறது. நீங்கள் எண்ணி பாருங்கள், ஒடுக்கப்பட்ட மக்களின் ஏக்க பெருமூச்சாகத்தான் இன்றைக்கும் 2 பேர் சண்டை போடுகிறார்கள். ஒரு பணக்காரன் என்னை ஏமாற்றி விடுகிறான், என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை, அவனுக்கு எதிராக படைபலம் திரட்ட என்னிடத்திலே ஆள் இல்லை, பணம் இல்லை. கடைசியாக ஒரு கிராமத்தில் இருக்கிற தாய் என்ன செய்கிறாள் என்றால், பணத்தை வாங்கி கொண்டு ஏமாற்றி விட்டான், தன் வாழ்க்கையை ஏமாற்றி விட்டான். இந்த பெண்ணால் அவனோடு சண்டை போட முடியாது. அந்த பெண் என்ன செய்கிறாள்? மண்ணை வாரி தூற்றுகிறாள். நீ நாசமா போய்கிறாய். சரிதானா? இது சாபம் பலிக்குமா இல்லையா என்பதல்ல, மதம் தந்திருக்கிற கடைசி ஆறுதலான இடம்தான். அவன் நாசமா போயிடுவேன்னு சொல்லிட்டு வரும்போது அவன் எப்படியும் நாசமா போயிடுவான். எப்போதும் சொல்லுவேன், என் அம்மாவும் கூட சின்ன வயசுல நான் கேட்டிருக்கிறேன், அம்மா யாரோடாலும் சண்டை வந்தா எங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, என் சாத்தான் கோயில் பூதம் ஒன்று சும்மா விடாது, எனக்கு அந்த சாத்தான் கோயில் பூதத்தை பார்த்து விட வேண்டும் என்ற ஆசை. அதுதான் எங்கள் குலதெய்வம் என்றார்கள். நான் போனதில்லை. ஒரு முறை அந்த பக்கம் வருகிற போது, கொத்தமங்கலம் என்கிற ஊர் காரைக்குடிக்கு அருகிலே வருகிற போது, இங்கேதான் அந்த குலதெய்வ கோயில் இருக்கு, ஒரு தரம் பார்க்கலாமாடான்னு எங்கள் அக்கா கேட்டாங்க. சரி பார்க்கலாம் என்று போன போது அந்த கோயில் வாசலில் 2 பெரும் பூதங்கள் நின்றன. என்னால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. என் அம்மாவின் குரல் கேட்டு ஓடி வருகிற பூதங்கள் இந்த 2 தான். எனவே மக்களுக்கான ஒடுக்கப்பட்ட மக்களின் பெருமூச்சு, ஏக்க பெருமூச்சு, வேறு வழி இல்லை, என்னால் எதுவும் செய்ய முடியாது, கடவுள் பார்த்துக் கொள்வார் என்று சொல்கிற அந்த செய்தி இதயமற்ற உலகத்தின் இதயமாக மதம் இருக்கிறது. எனவே மார்க்ஸ் என்ன சொல்ல வருகிறார் என்றால், எனவே இதயமற்ற உலகத்தின் இதயமாக மதம் தொடரட்டும் என்று சொல்லவில்லை. இந்த உலகம் இதயம் உடையதாக, இந்த உலகம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வாழ்வு தருவதாக மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லிவிட்டு தான் சொல்லுகிறார். ஒரு மயக்கத்தை மதம் தரும், மதம் ஒரு அபின். அடுத்த வரிதான் மிக முக்கியமானது. மார்க்ஸ் சொல்வார், இந்த மதம் தருகிற மகிழ்ச்சி மாயையானது. இந்த மாயையிலிருந்து மக்களை விடுவித்து உண்மையான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நோக்கி நாம் அழைத்து செல்ல வேண்டும். அதற்கு அறிவியல் தான் பயன்படும். அறிவியல் பயன்படும் என்று இந்த வரி என்னுடையது. மார்க்ஸ் சொல்லுவது, மக்கள் அவர்கள் ஒரு மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள் என்றால் மகிழ்ச்சியில் இருப்பது போல தோன்றுகிறது. எல்லாத்தையும் பகவான் பார்த்துக்குவாருன்னு நினைச்சா அது அமைதி தருகிறதே தவிர பகவான்லாம் பார்க்க மாட்டார், நீதான் பார்க்க வேண்டும் என்கிற புரிதலை ஏற்படுத்துவதுதான் அறிவியல். எனவே மார்க்ஸ் சொன்னது போல மதம் ஒரு அபின். அந்த அபினிலிருந்து மக்களை விடுவிப்பதற்கான ஒரே ஒரு வழிமுறை அறிவியல் தான். மதத்துக்கும் அறிவியலுக்குமான மோதல் வரலாறு தான் இந்த உலகத்தின் வரலாறு. அறிவியலின் பக்கம் நிற்போம், மதத்தின் மூட நம்பிக்கைகளை தகர்ப்போம். நன்றி. பலரும் அறிந்திராத திராவிடர் விவசாய தொழிலாளர் சங்கத்தையும் அதன் சாதனைகளையும் எடுத்துச் சொல்லும் நூல் பெரியார் சரவணனின் திராவிடர் விவசாய தொழிலாளர் சங்கம். விலை ரூபாய் 100 மட்டும். புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள்.